வெல்கம் டு CoinTrade அகாடமி. கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ஒன் டே ஃப்ரீ வெபினாருக்கு எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ டுடே வெபினாரில் நாங்கள் இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் என்று சொன்னால் என்ன, இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் வேர்ல்டுக்குள்ளே என்னதான் நடக்குது, இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி உருவாயிடுச்சு, இதில் எவல்யூவேஷன் எப்படி இருக்குது, இந்த டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் எப்படி இருக்குது, இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்ப்போம். அண்ட் ஆல்சோ உங்களுடைய டவுட்ஸ்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு வெபினாரில் உங்களுக்கு விடைகள் கிடைக்கும். ரைட். ஸோ நம்ம வெபினாரை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவதாக பார்த்தோம் அப்படி சொன்னால் டுடே வெபினாரில் நாங்கள் வந்துட்டு எங்களோட கம்பெனியோட இன்ட்ரோவை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களோட அகாடமியோட இன்ட்ரடக்ஷனை பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் லெக்சர்ஸோட இன்ட்ரடக்ஷனை பார்ப்போம். நான் என்னைய பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு கோர்ஸுக்குள்ள போவோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெல்கம் டு CoinTrade இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். CoinTrade இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்களுடைய பேரண்ட் கம்பெனியாக இருந்து கொண்டிருக்குது. எங்களுடைய பேரண்ட் கம்பெனி இலங்கையில் ரெஜிஸ்ட்ரேட் பண்ணப்பட்ட ஒரு பிளாக் செயின் டெக் கம்பெனியாக இருந்து கொண்டிருக்குது. தென் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கிரிப்டோ வேர்ல்டுக்குள்ள, இந்த பிளாக் செயின் வேர்ல்டுக்குள்ள நாங்கள் ஒரு இண்டிவிஜுவலாகவோ அல்லது ஒரு இண்டஸ்ட்ரீஸோ அல்லது ஒரு பிஸ்னஸையோ வந்துட்டு இன்னோவேஷனாக சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய எய்மாகவும் கோலாகவும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் விசன் அண்ட் மிஷனை பார்ப்போம். ஸோ எங்களுடைய விசன் என்ன அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பிளாக் செயினை யூஸ் பண்ணி ஒரு இன்னோவேட்டிவான விடயங்களை உருவாக்கி அது டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கணும், செக்யூரிட்டியாகவும் இருக்கணும் என்ற ஆல்சோ சில விஷயங்களை எங்களுக்கு வந்துட்டு பாசிபிள் ஆகக்கூடிய மாதிரியும் இருக்கணும். ஸோ இதுதான் எங்களுடைய விசனாக இருந்து கொண்டிருக்குது. இதற்காக எங்களுடைய மிஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அட்வான்ஸான பிளாக் செயின் அண்ட் வெப்3 கிரிப்டோ கரன்சிகளை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்குமே நாங்கள் டீச் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் விசனை நாங்கள் கிளியராக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இது தொடர்பான நாலேஜ் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ இந்த நாலேஜை நாங்கள் எங்களுடைய CoinTrade இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சப்சிடரியினூடாகவும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்து கொண்டு இருக்கிறது. ரைட். ஸோ இதுதான் எங்களுடைய CoinTrade இண்டஸ்ட்ரீஸோட ஒரு விசன் அண்ட் மிஷனாக இருந்து கொண்டிருக்கிறது. அண்ட் ஆல்சோ ஒரு இன்ட்ரடக்ஷனாகவும் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த CoinTrade இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் கீழே டோட்டலாகவே 7 சப்சிடரிஸ் கம்பெனிஸ் வந்து இருக்குது. அதில் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த CTI கன்சல்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரெண்டாவதாக CoinTrade காயின் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, மூன்றாவதாக CoinTrade பேமெண்ட் கெட்வேஸ், நாலாவதாக CoinTrade வெப்3 சொல்யூஷன்ஸ், அஞ்சாவதாக CoinTrade அகாடமி, ஆறாவதாக CoinTrade எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம், ஏழாவதாக பிளக்ஸோவா. ஸோ CTI கன்சல்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிளாக் செயின், வெப்3, கிரிப்டோ கரன்சிகள் தொடர்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ்களையோ நீங்கள் இந்த விஷயங்களை எப்படி உங்களோட பிஸ்னஸுக்காகவோ அல்லது உங்களோட க்ரோத்துக்காகவோ எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை எப்படி மேனேஜ் பண்ண கொள்ளலாம் இப்படிங்கக்கூடிய சில கேள்விகளுக்கும் உங்களுடைய டவுட்களையுமே நாங்கள் இந்த கன்சல்டிங் ஊடாக தெளிவு செஞ்சு வைக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த ஒரு CTI கன்சல்டிங் வந்துட்டு எங்கள்கிட்ட இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் CoinTrade காயின் டெவலப்மெண்ட். ஸோ CoinTrade காயின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் இலங்கையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிட்காயின்களோ கிரிப்டோ கரன்சிகளோ அதிகமாக பேசப்படவில்லை அப்படின்னு சொன்னாலும் எதிர்காலங்களில் கிரிப்டோ கரன்சிகள் அண்ட் பிட்காயின் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் போது அதிகமான நபர்கள் வந்துட்டு கிரிப்டோ கரன்சிகளை உருவாக்குறதுக்காகவும் கிரிப்டோ கரன்சிகளை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் நிறைய பேரை வந்துட்டு தேடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போவே இருக்கிறோம் CoinTrade காயின் டெவலப்மெண்ட். நாங்கள் உங்களுக்கு தேவையான கிரிப்டோ கரன்சி காயின்களை கிரியேட் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அண்ட் ஆல்சோ எங்களுடைய கிரிப்டோ கரன்சி ஒன்றையுமே நாங்கள் பில்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படி சொன்னால் CoinTrade பேமெண்ட் கெட்வேஸ். ஸோ பேமெண்ட் கெட்வேஸ்ங்கிறது என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். பேமெண்ட் கெட்வே அப்படின்னு சொல்றது நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது பேமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு ஆன்லைன் பேமெண்ட் கெட்வேயை நாங்களும் கொண்டு வர போகிறோம். பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கிரிப்டோவை யூஸ் பண்ணி பே பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனாக கொண்டு வர போகிறோம். ஸோ இதுக்காக நிறைய ப்ரொசஸ் செய்யக்கூடிய மாதிரியும் நாங்கள் அதை செஞ்சோம் அப்படின்னா இதை கட்டாயமாக இலங்கையில் லான்ச் பண்ணோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் CoinTrade வெப்3 சொல்யூஷன். ஸோ வெப்3 அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. எனவே இதில் நிறைய ப்ராப்ளம்களும் இருந்து கொண்டிருக்குது இப்போதைக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்ல வந்துட்டு நாங்கள் சால்வ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த CoinTradeோட வெப்3 சொல்யூஷன்ஸையுமே நாங்கள் வச்சுக்கொண்டு இருக்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஜுகேஷன். ஸோ இந்த எஜுகேஷனில் தான் இந்த CoinTrade அகாடமி அப்படிங்கிறது வருது. CoinTrade அகாடமியினூடாக நாங்கள் வந்துட்டு கிரிப்டோ, வெப்3 அண்ட் பிளாக் செயின் தொடர்பான எல்லா நாலேஜையுமே கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் CoinTrade எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம். ஸோ CoinTrade எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும்.
பிட்காயின் என்றாலோ கிரிப்டோ என்றாலோ பைனான்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் நம்மளுடைய நாட்டு மக்களுக்காக ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஸோ இதுதான் காயின் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மாக இருந்து கொண்டு இருக்குது சிடிஐயின் ஊடாக. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா பிளாக்ஸோவா. ஸோ பிளாக்ஸோவா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த எங்களுடைய டெக் கம்பெனியாக இருந்து கொண்டிருக்குது. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக, லைக் ஒரு ஐடி கம்பெனியாக இருந்து கொண்டிருக்குது. இதுல வந்துட்டு பிளாக் செயின் தொடர்பாகவும், வெப்3 தொடர்பாகவும், கிரிப்டோ கரன்சி தொடர்பாகவும் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், அதை யூஸ் பண்றது, அதை இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அதை எப்படி நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் என்ற அதுக்கான ப்ராப்ளம் சால்வ்களை கொடுக்கக்கூடிய ஒரு டெக் கம்பெனி அண்ட் ஐடி கம்பெனியாக தான் எங்களுடைய பிளாக்ஸோவா வந்து இருந்து கொண்டிருக்குது. ஸோ இதுதான் எங்களுடைய பேரண்ட் கம்பெனியை பத்தின ஒரு முழு இன்ட்ரோவை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் எங்களுடைய பேரண்ட் கம்பெனி யாரு, எங்களுக்கு கீழே எத்தனை சப்சிடரிஸ் இருக்குது, என்னென்ன சப்சிடரிஸ் என்னென்ன ஒர்க் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காகவே இந்த ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு தரப்பட்டு இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கோயின்ட்ரேட் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெடுடைய பிசிக்கல் பிரான்ச் வந்துட்டு நம்மளுடைய இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல இருந்து வந்துருக்குது. ஸோ லெவல் 35ல வெஸ்ட் டவர்ல இருக்குது, கொலம்போ ஒன்றில். ஸோ நீங்க விசிட் பண்ணணும்னு சொன்னா அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு நீங்க விசிட் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சில போட்டோஸ் பார்ப்போம். நம்மளுடைய பிரான்ச்சஸ்ல எடுக்கப்பட்ட சில போட்டோஸை வந்து பார்த்துட்டு இருந்தோம். அடுத்ததாக நாங்க பார்ப்போம் இந்த பிரான்ச்சஸ். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு சொன்னா கட்டாயமாக இந்த பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக இம்பார்ட்டன்டான விஷயமாக இருக்கும். அந்த வகையில நாங்க நம்மளுடைய பிரான்ச்சஸ் வந்து எதிர்காலத்துல வெளிநாடுகளுக்கும் கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கான முயற்சிகளையுமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதுல இந்தியா, துபாய்ங்கிற 2 நாடுகளையுமே மெயினாக டார்கெட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஆல்சோ 16 நாடுகள்ல எங்களுடைய பிரான்ச்சஸை கொண்டு போறதுக்கான ஐடியாக்களும் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்குது. அதுக்கான முயற்சிகளும் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். சரி, அடுத்ததாக நாங்க வந்துட்டு இந்த கோயின்ட்ரேட் இண்டஸ்ட்ரீஸோட சேர்மனை பார்ப்போம். ஸோ எங்களுடைய கோயின்ட்ரேட் இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என் கோ-ஃபவுண்டர் மிஸ்டர் நஸ்லான் சார் வந்து இருந்து கொண்டு இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா கோயின்ட்ரேட் அகாடமி. ஸோ கோயின்ட்ரேட் அகாடமியோட கோ-ஃபவுண்டர், சிஇஓ அண்ட் ஹெட் ஆஃப் லெக்சராக ரிஃப்கி, நான் தான் வந்துட்டு இருந்து கொண்டு இருக்கிறேன். தென் நாங்கள் வந்துட்டு இப்போ கோயின்ட்ரேட் அகாடமியோட இன்ட்ரோவை பார்ப்போம். ஸோ கோயின்ட்ரேட் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடியதுமே ஸ்ரீலங்காவில் ரெஜிஸ்ட்ரேட் பண்ணப்பட்ட ஒரு வெப்3 எஜுகேஷன் பிளாட்ஃபார்மாக இருந்து கொண்டு இருக்குது. ஸோ கோயின்ட்ரேட் அகாடமியில் இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3000க்கு மேற்பட்ட மாணவர்களும் ஸ்டூடெண்ட்ஸ்களும் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நவ் இவங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் வந்துட்டு இவங்களை ட்ரெயின் பண்ணிக்கிறோம். தென் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 15 நாடுகளுக்கு மேலே இருந்து எங்கள்கிட்ட 480 இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் தமிழ் கிரிப்டோ அகாடமி அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களை வந்துட்டு வெளியில் சொல்லிக்கொள்கிறாங்க. எங்கள்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இது வெளியில் போயிட்டு கேட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் டெஸ்டிமோனியல்ஸ் ஃப்ரம் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் வித் லீடிங் கிரிப்டோ கம்பெனிஸ். இதில் வந்து இந்த டெஸ்டிமோனியல்ஸ் ஃப்ரம் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், எங்கள்கிட்ட படிக்கக்கூடிய 199 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபீட்பேக்கையுமே எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் எல்லாமே நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்லையும் எங்களுடைய யூடியூப் சேனல்கள் அண்ட் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்களில் பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், இந்த கோயின்ட்ரேட் அகாடமியில் நாங்கள் என்னத்தை ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பிகினர் லெவலில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் 0 லெவலில் இருந்து வந்தாலுமே ஒரு அட்வான்ஸ் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நாலேஜை நாங்கள் எங்களுடைய அகாடமி சார்பாக தந்து கொண்டு இருக்கிறோம். ரைட். அது மட்டும் இல்லாமல் வெப்3 அண்ட் பிளாக் செயினில் இருக்கக்கூடிய சில ப்ரோக்ராம்ஸும் நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். இது உங்களுடைய கெரியர் பாதாகவும் இருக்கலாம். ரைட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கெரியருக்கு பாதாக அமையக்கூடிய மாதிரியும் எங்களுடைய இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கோயின்ட்ரேட் அகாடமியில் 15 நாடுகளுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 480 ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட. ஸோ அவங்களுடைய கண்ட்ரி அண்ட் அவங்களுடைய கண்ட்ரியோட ஃப்ளக் நாங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறோம். இந்தியா, கனடா, துருக்கி, யுஏஇ, யூகே, மலேசியா, சைனா, ஜிப்ரஸ், சவுத் ஆப்பிரிக்கா, போர்த்துகல், பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நைஜீரியா, ரஷ்யா, யுஎஸ்ஏ போன்ற நாடுகள்ல இருந்து எங்கள்கிட்ட 480க்கு மேற்பட்ட மாணவர்கள் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இதுக்குரிய அனைத்து ஃபீட்பேக்குகளும் ப்ரூஃப்களுமே எங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்களில் இருக்குது. நீங்கள் அதுகளை பார்த்து ஃபர்தராக வெரிஃபிகேஷனை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், என்ன பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ உங்களுக்கு தரேன். நான் தான் வந்து லத்தீஃப் முகமது ரிஃப்கி. இங்கே
காயின்ட்ரேட் அகாடமியில் ஒரு சீனியர் லெக்சராக இருந்து கொண்டிருக்கிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், கிட்டத்தட்ட 6 இயர்ஸுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த டெக்னிக்கல் அனலிஸ்டாகவும் ஒரு சார்டிஸ்டாகவும். அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்டர்நேஷனல் லெக்சராக இருந்து கொண்டிருக்கிறேன். பைனான்ஸால் வெரிஃபை பண்ணப்பட்ட ஒரே ஒரு டாப் வாய்ஸ் கிரியேட்டராகவும் அண்ட் கிரிப்டோ கன்சல்டன்ட் ட்ரேடராகவும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பர்சனாக இருந்து கொண்டு இருக்கிறேன். சேம் டைம் பார்த்தோம்னு சொன்னால் என்னுடைய இந்த 6 இயர்ஸ் ஜேர்னியில் நான் வந்து சில கிரிப்டோ ப்ரொஜெக்டுகளோட சேர்ந்து ஒர்க் பண்ணியும் இருக்கிறேன். ஸோ அப்படி ஒர்க் பண்ண சில கம்பெனிகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லேன்ஷேர் அண்ட் செல்ஃப் ஃப்ரேம் டோக் அண்ட் கரண்ட்லி ஒரு ஏஏ ப்ரொஜெக்டில் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய இந்த 2 இயர்ஸ் ஜேர்னி என்னுடைய இந்த 6 இயர்ஸ் ஜேர்னியில் நான் 2 ப்ரொஜெக்டுகளுக்கு இன்ஃப்ளூயன்சஸாகவும் இருந்திருக்கிறேன். அதாவது நான் வந்து சில கிரிப்டோ ப்ரொஜெக்டுகளையுமே ப்ரோமோட் பண்ணியும் இருக்கிறேன். எனக்கு வந்து டோட்டலாகவே சோஷியல் மீடியாவில் லைக் ஒரு 52,000 ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளோ பேருமே ட்ரேடர்ஸ். ஸோ நீங்கள் இதை வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம் உங்கள்கிட்ட பைனான்ஸோடைய அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படி சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸையும் தவிர இந்த 6 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் தவிர வேறு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது இதை நீங்கள் வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் டோட்டலாகவே 3 எசென்ஷியல் கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன் இந்த பைனான்ஸுடைய அகாடமியில் இருந்து. முதலாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி டீப் டைவ் அப்படிங்கக்கூடிய கோர்சஸ் முடிச்சிருக்கிறேன். ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஎன்பி செயின் டெவலப்பர் அப்படிங்கக்கூடிய ஒரு கோர்ஸை முடிச்சிருக்கிறேன். மூன்றாவதாக பிளாக் செயின் டீப் டைவ் அப்படிங்கக்கூடிய ஒரு கோர்ஸை முடிச்சிருக்கிறேன். ஸோ இந்த 3 கோர்ஸையுமே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதில் நடந்த ப்ராக்டிக்கல் அண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு இந்த சர்டிஃபிகேட்டை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. என்ன நீங்கள் கேட்கலும் இந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் எப்படி வந்துட்டு ப்ரூவ் பண்ணிக்கொள்றது, இது நீங்கள் கிராஃபிக் டிசைன் கூட பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எஸ் நீங்கள் இந்த ஒரு சர்டிஃபிகேட்டையுமே வெரிஃபை பண்ணிக்கொள்ள இயலும். எங்களுடைய ஸ்டாஃப்களுக்கு மெசேஜ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கிரெடென்ஷியல் ஐடியை தருவாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட்டுடைய கிரெடென்ஷியல் ஐடி அப்படின்னு சொல்லி கேளுங்க, இவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுற பட்சத்தில் பைனான்ஸுடைய ஒஃபீஷியல் வெப்சைட்டில் என்னுடைய நேமில் நான் ஃபினிஷ் பண்ணின கோர்ஸஸோட சர்டிஃபிகேட் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபர்தரான விஷயத்துக்காக நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் ஹூ இஸ் த பெஸ்ட் கிரிப்டோ டெக்னிக்கல் அனலிஸ்ட் ட்ரேடர் இன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னுடைய பிக்சரை அல்லது என்னுடைய பேரை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு குட் நியூஸ் மாதிரி லாஸ்ட் 2024ஆம் ஆண்டு நடந்த இந்த கிரியேட்டர் ஆஃப் த இயர் அவார்டில் கிட்டத்தட்ட 280 மில்லியன் யூசர்ஸ் ஆல்மோஸ்ட் நவ் இப்போ 300 மில்லியன் யூசர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ 280 மில்லியன் யூசர்ஸில் இருந்து 100 பேரை செலக்ட் பண்ணி இந்த ஒரு அவார்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நாங்களும் ஒரு ஆளாக செலக்ட் பண்ணப்பட்டிருந்தோம். ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரே ஒரு பர்சன் வேர்ல்டு வைடாக 59வது பிளேஸில் நாங்கள் பிளேஸ் பண்ணப்பட்டிருந்தோம். ஓகே, ஸோ அதுக்கான அவார்டுமே நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ அந்த அவார்டு தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த இன்ட்ரோ வந்துட்டு ஏன் மிக மிக முக்கியம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக ஜஸ்ட் நினைச்சிடக்கூடாது நாங்கள் இதுக்கு முதல் பார்த்த வெபினார்கள் மாதிரியோ அல்லது இதுக்கு முதல் நாங்கள் பார்த்த இந்த கிரிப்டோவை டீச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மெண்டோராகவோ அது மாதிரியோ இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது அப்படிங்கிறத நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஸோ இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் இவ்வளோ விஷயங்களை செஞ்சுட்டு தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்காக இருக்கிறேன், உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெண்டராக இருக்கிறதுக்கு விருப்பப்படுறேன். ரைட், த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கிரிப்டோ அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவில் இப்போதைக்கு அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது அண்ட் ஆல்சோ அதிகமான ஸ்கேமஸால் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கேம் பண்ணப்பட போகிறீங்களா இல்லை சரியாக ப்ராப்பராக லேர்ன் பண்ண போகிறீங்களாங்கிறத நீங்கள் தான் முடிவு செஞ்சு கொள்ளணும். ஸோ அதுக்காக நான் வந்து என்னால் எவ்வளோ கேளுமோ அவ்வளோக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தந்துக்கிறேன். என்ன நீங்களும் சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணி பாருங்கள், பிளிண்டாக யாரையுமே நம்பாமல். ரைட், ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு பார்ப்போம், அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். உங்களுக்கு தெரியும் கிரிப்டோ அப்படின்னு சொன்ன உடனே பைனான்ஸ், பிட்காயின் என்று சொன்னாலும் பைனான்ஸ். ஸோ இப்படிப்பட்ட பைனான்ஸ் ஸ்ரீலங்காவில் வந்து மீட் அப்புகளை நடத்திருந்துச்சு. ஸோ அந்த 2 மீட் அப்புகளில் எங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புமே கிடைச்சிச்சு. ஸோ அதுக்காக வந்து லைக் போன வருஷம் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 6 அன்றைக்கு நாங்கள் ஒரு மீட்டப் போயிருந்தோம். ஸோ அந்த மீட்டப்பில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. ஸோ நான் ஜஸ்ட் அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன், ஜஸ்ட் பார்த்துட்டு வாங்க, நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடுகளுக்கு போவோம். வெயிட் a minute, சவுண்ட் இல்லை நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ ப்ளே பண்ணுறேன்.
கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சோஷியல் மீடியாஸில் இருக்குது. கட்டாயம் நீங்கள் வந்துட்டு இதை ஃபுல்லாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ரைட். ஸோ பைனான்ஸுடைய 8வது அனிவர்சரிக்காகவும் ஒரு மீட்டப் நடந்துருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு அதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருந்துச்சு. ஸோ நம்ம அதுக்குமே போயிருந்தோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ரீசெண்டா நாங்க நடத்தின இந்த பைனான்ஸ் பெட்டிகலோவில். எஸ், நான் பல தடவைகள் சொல்லியிருப்பேன் என்னுடைய வெபினார்கள்லையும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டையும் நாங்கள் ஸ்ரீலங்காவில் எங்களுடைய தமிழ் கம்யூனிட்டிக்காக ஒரு மீட்டப் நாங்கள் கட்டாயமாக நடத்துவோம் பைனான்ஸுடைய சைட்டில் இருந்து அப்படின்னு சொல்லி. ஸோ எஸ், நாங்கள் பைனான்ஸுடைய மீட்டப்பை பெட்டிகலோவில் தமிழ் மீடியா ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் எங்களுடைய தமிழ் கம்யூனிட்டிக்காகவுமே நடத்தியிருந்தோம். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு பைனான்ஸ் ஸ்டேஜில் பேசுறதுக்கான ஒரு சான்ஸும் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அந்த பேசின ஒரு ரெக்கார்டிங் தனிது. ஸோ நீங்கள் இதையுமே கேட்டுட்டு ஜஸ்ட் நம்ம அடுத்த ஒரு ஸ்லைடுக்கு போவோம். First of all, நான் ஃபைனான்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லி கொள்கிறேன். பிகாஸ் வேர்ல்டுலேயே நம்பர் 1 தமிழ் கிரிப்டோ கம்யூனிட்டி மீட்டப் வந்து பெட்டிகலோவில் அரேஞ்ச் பண்ணி வந்திருக்கிறாங்க. இதுக்கு முழுக்க காரணமாக இருந்தது நம்மளோட விஷால் அண்ட் ஃபைனான்ஸ் ஏஞ்சல்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஃபைனான்ஸ் பொறுத்து அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா கீ ஒப்பீனியன் லீடர். இவங்க யார் அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்காலையோ வேர்ல்டு வைட்லயோ கிரிப்டோ என்றால் என்ன அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு எஜுகேட் பண்ணக்கூடியவங்களாகவும் இந்த பைனான்ஸ்களையும் கிரிப்டோவையும் இவங்க லேர்ன் பண்ணி அதுல இருந்து ஏர்ன் பண்ணக்கூடிய. ஓகே, இந்த ரெக்கார்டிங்குமே நீங்க வந்துட்டு சோஷியல் மீடியால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வசந்தம் எக்ஸ்போ அப்படிங்கக்கூடிய ஒரு எக்ஸ்போவை வந்து நாங்கள் ஒரு மெயின் ஸ்பான்சராக இருந்து வசந்தம் டிவி அண்ட் வசந்தம் எஃபத்தோட நடத்தியிருந்தோம் கல்முனை சாந்தாங்கனி விளையாட்டு கழகத்தில், விளையாட்டு மைதானத்தில். எஸ், அந்த டைமில் எடுக்கப்பட்ட வீடியோஸ் அண்ட் பிளட் டொனேஷன் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. ரைட். அதுக்கான வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் Ela desce, ela sobe, no baile é pressão. Mina linda, perigosa, rouba meu coração. Vai quicando, vai jogando, não perde a razão. No batidão, só por a tentação. Ela desce, ela sobe, no baile é pressão. Mina linda, perigosa, rouba meu coração. Ela desce, ela sobe, no baile. Sobe no baile, é pressão. Mina linda, perigosa, rouba meu coração. Vai quicando, vai jogando, não bate a razão. No batidão, só por a tentação. Ela sobe no baile, é pressão. Mina linda, perigosa. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதோட நாங்கள் வந்துட்டு இந்திய வெபினாருக்குள்ள ஜாயின் ஆகும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி கழிச்ச மாதிரி இதுதான் என்னுடைய பைனான்ஸுடைய ப்ரொஃபைல். நீங்கள் பைனான்ஸில் என்ன வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கொள்ளையிலும் ஒரே ஒரு டாப் வாய்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர், பைனான்ஸால் வெரிஃபை பண்ணப்பட்ட ஒரே ஒரு கீ ஒப்பீனியன் லீடர் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ரைட். நீங்கள் இதை வந்துட்டு உங்களுடைய பைனான்ஸ் அப்பில் சர்ச் பண்ணி வெரிஃபை பண்ணி கொள்ளுங்க. ஃபர்தராக வெரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால். ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பேஜுக்கு வந்துக்கிறோம், ஒரு ஸ்லைடுக்கு வந்துக்கிறோம். என்ன ரீசன்டா இந்த வை மோஸ்ட் ஆஃப் த பர்பிள் லாசிங் மணி இன் கிரிப்டோ அப்படின்னு சொல்லி, ஏன் இந்த அதிகமானவங்க வந்துட்டு கிரிப்டோவில் மணியை லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான சில 6 ரீசன்ஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். இந்த 6 ரீசனில் நீங்களும் மணியை லாஸ் பண்ணதுக்கு ஏதாவது ஒன்று காரணமாக கட்டாயமாக இருக்கும். ஸோ அப்படி காரணமாக இருக்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ முதலாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நோ ப்ராப்பர் நாலேஜ் அப்படின்னு சொல்றது. அதாவது கிரிப்டோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்றது வித்தின் மிட் நைட்லயோ அல்லது வித்தின் வீக்லயோ மந்த்லயோ ஒரு மில்லியனர் ஆகக்கூடிய அல்லது குயிக் மணியை வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் இல்லை. ஸோ இதை நீங்க சரியா ப்ராப்பரா லேர்ன் பண்ணினா மட்டும்தான் நீங்க இதுல இருந்து ஃபுல் நாலேஜை கெயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன விஷயம் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த கிரிப்டோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி வரப்போகல நிறைய பேர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஜஸ்ட் சில யூடியூப் வீடியோக்களையோ அல்லது சில டிக்டாக் வீடியோக்களையோ பார்த்துட்டு நான் வந்து ட்ரேடிங் பண்ணணும், ஸோ எனக்கு ட்ரேடிங் பண்ணுறது விருப்பமாக இருக்குது அப்படின்னு இந்த ஃபீல்டுக்குள்ளே வராங்க. அப்படி வந்து நிறைய பேர் லாஸ் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அப்போ இதுக்கான மெயின் ரீசன் வந்து நோ ப்ராப்பர் நாலேஜ். ஈவன் இப்போ நீங்கள் வந்து இந்த
கிரிப்டோ ட்ரேடிங் பண்ண போறோம் அல்லது பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாலுமே நிறைய பேர் உங்கள்ட்ட சொல்லுவாங்க அல்லது உங்களோட ஃப்ரெண்டு சொல்லுவாரு இல்ல அது வந்து நிறைய லொஸ் பண்றது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் லொஸ் பண்ணிக்கிறேன் இல்லாட்டி நானே வந்து லொஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்க இவங்கள்ட்ட கேளுங்க, இப்படி சொல்றவங்கள்ட்ட நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருந்தீங்களா, எவ்வளவு பெக் டெஸ்டிங் பண்ணியிருந்தீங்க, எவ்வளவுக்கு மார்க்கெட்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க, எவ்வளவு மந்த் உங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, யார்கிட்ட லேர்ன் பண்ணீங்க, இப்படியான சில கேள்விகளை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்து ஆன்சர் வராது. என்ன ரீசன்டா இவங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணல. ஸோ இதுதான் ரீசன். ஸோ நோ ப்ராப்பர் நாலேஜ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரீசனாக இருக்கும் கிரிப்டோவில் அதிகமான பேர் மணியை லாஸ் பண்றதுக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னா எமோஷனல் டிசிஷன். ஸோ இதுல வந்து அதிகமாக மிஸ்டேக் விடுறது பிகினர் ட்ரேடர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் பிகினர் ட்ரேடராக இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு எமோஷன்ஸ்ல எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். ஸோ எமோஷன்ஸை சரியா கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு சொன்னா இவங்களுமே லாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இதுகளில் ப்ராப்பரா லேர்ன் பண்ணும்போது டீப்பான கோர்சஸ்ல நாங்கள் லேர்ன் பண்ணுவோம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஸ்கேம் அண்ட் ஃபேக் குரூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் ஒன்று இருக்குது. அதாவது ஸ்ரீலங்கால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ட்ரேடிங் பண்றவங்களை விட ஸ்கேம் பண்றவங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரீசன்டா இந்த போட் செல் பண்றவங்க, அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா இந்த சிக்னலை செல் பண்றவங்க, இந்த அஃபிலியேட் கமிஷனுக்காக வேண்டி ஒரு இன்னொரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை ரிஃபர் பண்ணக்கூடியவங்க. ஸோ இவங்க எல்லாருமே உங்களை வச்சுக்கொண்டு ஸ்கேம் பண்றாங்க. ஸோ இதனால தான் அதிகமான மக்களுக்கு கிரிப்டோ அளிக்கக்கூடிய நம்பிக்கையே போகுது. கிரிப்டோன்னு சொன்னாலே லொஸ் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டுக்கு அல்லது லொஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போறதுக்கு மிக முக்கியமான ரீசன் இந்த ஸ்கேம் அண்ட் இதுல மிக முக்கியமான இந்த ஃபேக் குரூ அப்படின்ட்டு சொல்லக்கூடியவங்க. ஸோ ஃபேக் குரூ இருக்கும் மட்டுக்கும் இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது இலங்கையில கஷ்டமாக தான் இருக்கும். சரியான ஒரு மென்டோரை நீங்க சூஸ் பண்ணி சரியா ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டா லேர்ன் பண்ணல அப்படின்னு சொன்னா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி ஸ்ட்ராட்டஜிக்கா நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமாக அதுல இருந்து எங்களுக்கு ஒரு சக்சஸை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பட் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம நாங்க ட்ரேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல எங்களுக்கு சக்சஸ் ஆகிறது மிகவும் கடினமாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிகள்ல தான் நாங்கள் பிரதானமாக பார்ப்போம் இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது நாங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னா அல்லது பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாங்க இதுல சக்சஸ் ஆக முடியும். ஏன்னு சொன்னா இப்ப எங்கள்கிட்ட ட்ரெயின் பண்ணப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா சரியான ப்ராப்பர் நாலேஜை யூஸ் பண்றாங்க வித் சரியான ஸ்ட்ராட்டஜியோட. ஸோ சரியான ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்றீங்களாக இருந்தாலே போதும் நீங்க இதுல சக்சஸ் ஆகி கொள்ளலாம். ரைட். ஸோ ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லாம ட்ரேட் பண்றதாலையுமே அதிகமான பேர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி கொண்டு தான் நிற்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா நோ மெண்டோ ஒரு கம்யூனிட்டி என்று சொல்லலாம். அதாவது ப்ராப்பரான ஒரு மெண்டோர் இல்ல அண்ட் சரியான ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் இல்ல. ஸோ இந்த ரீசன்னாலையும் தமிழ் மக்கள் வந்துட்டு அதிகமாக கிரிப்டோவில் க்ளோஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா பேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி. இது மிக மிக முக்கியம். இது கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்குக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் இல்ல, எந்த ஒரு ஃபீல்டை நீங்க எடுத்தாலுமே இந்த விஷயம் வந்துட்டு முக்கியமாகத்தான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு விஷயத்துல தொடர்ந்து பொறுமையோட முயற்சி செய்யறீங்க அப்படின்னு சொன்னா இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அதுக்காக பே ஆஃப் பண்ணும். ஸோ எந்த விஷயத்தையுமே பொறுமையோட ப்ராப்பரா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் நீங்க அதுல இருந்து ஒரு பே ஆஃபை பெற்றுக்கொள்ளலாம், ஒரு ரிவார்டை வந்துட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஃப்ரம் யூனிவர்சிட்டி இருந்து. ஓகே. ஸோ இந்த 6 ரீசன்ல எந்த விஷயத்தினால நீங்க லொஸ் பண்ணினீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதுல ஏதாவது ஒன்று வந்துட்டு இந்த கிரிப்டோ ஸ்கேம், கிரிப்டோ சொன்னா ஃபேக், கிரிப்டோ சொன்னா லொஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்றவங்க லொஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறத கேட்டு பாருங்க. ரைட். அடுத்ததாக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ள போகும். ரைட். இப்போ நீங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிறீங்க எதுக்கு, எல்லாருமே வெபினார் ஜாயின் பண்ணிக்கிறோம் எதுக்கு, இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங் நீங்க ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்டா என்ன அப்படிங்கிறத விளங்கி கொள்றதுக்காக வேண்டிதான் டுடே நீங்க இந்த வெபினார்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க அல்லது இந்த ரெக்கார்டிங்கை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா இதை உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி வைக்கிறோம். இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் சொன்னா என்ன அப்படின்னு சொல்றத. ஓகே. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா டோட்டலா 3 வேர்ட் இருக்குது. கிரிப்டோ, தென் வந்து கரன்சி, அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னா ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 3 வேர்டுக்குமான அர்த்தங்களை நாங்க விளங்கி கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, நாங்க இந்த 3 வேர்டுக்குமான விளக்கத்தை புரிஞ்சு கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் என்ன அப்படிங்கிறத இலகுவாக சொல்லக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா இந்த வரிஸ் ட்ரேடிங் அப்படின்னு பாக்குறோம். ஏன் நீங்க ட்ரேடிங் நாங்க முதலாவது பாக்குறோம்டா இங்கிலீஷ்ல வந்து இந்த பக்கம் இருந்து போகக்குள்ள தமிழ்ல மொழிபெயர்த்து நாங்க அதுக்கு பார்க்கணும்னு சொன்னா வலது பக்கம் இருந்து இடது பக்கம் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன இதுல
முதலாவதாக ட்ரேடிங்ங்கிற வேர்டை பார்ப்போம், ரெண்டாவது கரன்சிங்கிற வேர்டை பார்ப்போம், மூன்றாவது கிரிப்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டை பார்ப்போம். சரியானே? ஓகே, வேர்ட் வித் அதுக்குரிய மீனிங் அண்ட் கடைசியா ஃபைனலா நாங்கள் இது மூண்டையுமே ஜாயின் பண்ணி இணைச்சு இதுக்குரிய டெஃபினிஷனை உருவாக்கும். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ட்ரேடிங் அப்படின்னு கேட்குறோம். ஸோ ட்ரேடிங்கிறதுக்குரிய சிமிலர் வேர்டு ஒன்று தான் வர்த்தகம். தமிழ் வேர்ட் தான் வர்த்தகம் என்று சொல்றேன். இந்த வர்த்தகத்துக்குரிய ஒத்த கருத்து சொல்ல உண்டு தமிழ்ல வரும் வியாபாரம் அப்படின்னு சொல்லி. ஸோ வியாபாரம்ங்கிறது என்ன? சிம்பிளா சொல்லணும்டா, வியாபாரம் என்று சொல்றது ஒரு பொருளையோ அல்லது ப்ரொடக்டையோ வாங்குறதுனாலையும் அதை வந்து திரும்ப செல் பண்றதுனாலையும் அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட்டை நாங்க மேக் பண்றமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா இதை வந்து ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். யா, ஸோ வியாபாரம்ங்கிறது என்ன? சிம்பிளா சொல்லணும்டா, எவ்ரி டே வந்து டே டு டே லைஃப்ல நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் என்ன ஒன்றே நாங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோ அல்லது வந்துட்டு கிரிப்டோ ட்ரேடிங்கோ அல்லது ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கோ அப்படின்னு சொல்லி எடுக்கிறது இல்லை. ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு பொதுவான வேர்ட் தான். ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்றதுக்காக செய்யக்கூடியது ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வியாபாரம் அப்படிங்கிறது தமிழ் அர்த்தமாக வருது. ஸோ வியாபாரம்ங்கிறது என்ன? நம்ம சொன்ன மாதிரி ஒரு பொருளையோ அல்லது ஒரு சர்வீஸையோ நாங்க வாங்கணும், விற்கணும். அப்படி வாங்குறதும் விற்கிறதும் எங்களுடைய எய்ம் ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கணும். ஸோ இதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டுக்கான அர்த்தம் உங்களுக்கு விளங்கிட்டு ட்ரேடிங் என்று சொன்னா என்ன அப்படிங்கறத நீங்க இப்ப விளங்கி கொண்டீங்க. ஸோ ட்ரேடிங்ங்கிறது என்ன? வியாபாரம். ஸோ ரெண்டாவது வேர்ட் தான் இந்த கரன்சி. ரெண்டாவது வேர்ட் இந்த கரன்சிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதலாவதாக பார்த்த இந்த சாரி ட்ரேடிங் இருக்கு தானே. ஸோ இந்த ட்ரேடிங்கை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த நாணயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை, இந்த கரன்சிங்கிறது தேவை. அதாவது வாட் இஸ் கரன்சி அப்படின்னு கேட்டுக்கிறோம். கரன்சியுடைய தமிழ் அர்த்தம் தான் நாணயம் என்று சொல்றது. நாணயத்தினுடைய இன்னொரு பெயர் தான் பணம் அப்படின்னு சொல்லலாம். பணம். ஸோ பணம் என்று சொன்னா என்ன என்றா, பணம் என்று சொல்றது அதாவது காசு, நாங்க யூஸ் பண்ணக்கூடிய காசு அப்படின்னு சொல்றது எங்கட அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய, எங்கட அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பரிவர்த்தனை ஊடகம் தான் இந்த கரன்சி, இந்த நாணயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னு சொன்னா எங்கட அன்றாட தேவைகள் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நான் அதை உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி காட்டுறேன். அன்றாட தேவைகள் சொல்லும் போது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அன்றாட தேவைகள்ல இது மூணும் மிக முக்கியமாக இருக்கு. முதலாவது பை பண்றது, ஏதாவது ஒன்றை வந்து வாங்குறது. இன்றைக்கு கூட நீங்க இந்த ரெக்கார்டிங்கை பார்க்கறதுக்கு முதல் கூட ஏதாவது ஒன்றை பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானதோ அல்லது உங்களோட வீட்டுக்கு தேவையானதோ அல்லது உங்களோட பிள்ளைகளுக்கு தேவையானதோ ஏதோ சரி ஒன்று நீங்க பை பண்ணிக்கலாம். ஸோ பை பண்றதுங்கிறது தேவையானது ஒன்று நிவர்த்தி செய்யறது, பை பண்றது, ஸோ வாங்குறது அப்படிங்கிறது முதலாவதாக இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லோன் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ லோன் அப்படிங்கிறது ஒன்று நீங்க கடன் கொடுக்கலாம் அல்லது வாங்கின கடனை கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஒரு மனிதனுடைய தேவைகள் ஒன்றாக இன்றைய காலத்துல இருந்து கொண்டிருக்குது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸை நம்ம ஏன் இந்த அன்றாட தேவைகள் எடுக்கிறோம்னு சொன்னா அவளுக்கு தெரியும் உங்களோட ஃபியூச்சருக்காகவோ அல்லது உங்களோட பிள்ளைகளுக்காகவோ நீங்க கட்டாயமாக ஒரு நாளுமே சேமிச்சு கொண்டு அனுப்பிங்க. ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறதுமே இந்த லிஸ்ட்டுக்குள்ள வருது. ஸோ அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்றேன். ஏன் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்படிங்கிறது நாங்க மென்ஷன் பண்றோம் அப்படின்னு சொன்னா தெரியும் எங்கட நாணயம், எங்கட கரன்சி அப்படின்னு சொல்றது எங்களுடைய நாட்டுக்குள்ள மட்டும் தான் எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபார் எக்ஸாம்பிளா நம்மளுடைய 1000 ருபீஸ் எடுத்துட்டு போய் நாங்க இந்தியால ஒரு டீ கடையில வந்துட்டு நாங்க டீ குடிக்கவோ அல்லது வடை சாப்பிடவோ இயலாது. என்ன ரீசன் அப்படின்னா அங்க இருக்கிற அந்த நபருக்கு தெரியாது இது இலங்கையில வந்துட்டு 1000 ருபீஸ் உடைய பெருமதியை பிடிச்சு கொண்டிருக்குது, பெருமதி உடையது அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஜஸ்ட் அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க அல்லது கள்ளக்காசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க மிக முக்கியம் என்னன்னு சொன்னா எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கணும். அப்படின்னா ஒரு நாட்டுக்குள்ளதான் அந்த கரன்சி வந்து நேட்டிவ், அதாவது தேசிய கரன்சி அப்படின்ற மாதிரி, அல்லது அந்த நாட்டுக்கே உரித்தான கரன்சி அப்படிங்கிற மாதிரி அது இருந்து கொண்டு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு பரிவர்த்தனை ஊடகம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஒரு பரிவர்த்தனை ஊடகம் சொல்லி ஏன் இந்த இடத்துல நம்ம பரிவர்த்தனை ஊடகம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றோம்னா உண்மையாகவே இந்த தேவைகள் வந்து நிவர்த்தி செய்யப்படணும் அப்படின்னு சொன்னா இந்த காசு, இந்த கரன்சிங்கிறது உங்களுடைய பாக்கெட்ல இருந்தா மட்டும் போதாது, அது இன்னொருத்தருக்கு வந்து போகணும். ஸோ இன்னொருத்தருக்கு போகும்போது தான் உங்களோட தேவைங்கிறது அந்த இடத்துல நிவர்த்தி செய்யப்படுது. ஸோ பரிவர்த்தனை நடக்குது. இதனாலதான் ஒரு பரிவர்த்தனை ஊடகம் அப்படின்னு சொல்றோம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா நாணயம் என்று சொல்றது உங்களோட டே டு டே லைஃப்ல உங்களுக்கு இருக்கிற தேவை எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்ய, ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பரிவர்த்தனை ஊடகமாக இருக்குது. இந்த பரிவர்த்தனை ஊடகம் எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குதுங்கிறது தான் இந்த நாணயத்தினுடைய டெபினிஷனாக இருந்து கொண்டிருக்குது. ஸோ அந்த வகையில
ஒவ்வொரு நாடுகளுக்குமே ஒவ்வொரு நாணயங்கள் இருக்குது. ஸோ நம்ம சில நாணயங்கள் இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளா யுனைடெட் ஸ்டேட் எடுத்தோம்னு சொன்னா, அமெரிக்காவை எடுத்தோம்னு சொன்னா யுஎஸ் டாலர் அப்படிங்கிறது அவங்களுக்குரிய நேட்டிவ் கரன்சியாக இருக்குது. ஸ்ரீலங்காவை எடுத்தோம்னு சொன்னா ருபீஸ் எல்கேஆர் ஸ்ரீலங்கன் ருபீஸ் அப்படிங்கிறது நேட்டிவ் கரன்சியாக இருக்குது. இந்தியாவை எடுத்தோம்னு சொன்னா ஐஎன்ஆர் இந்தியன் ருபீஸ் வந்துட்டு இந்த இடத்துல நேட்டிவ் கரன்சியாக இருக்குது. கடன் எடுத்தோம்னு சொன்னா ரியால் அப்படின்னு சொல்லக்கூடியது நேட்டிவ் கரன்சியாக இருக்கு. ஸோ இப்படி ஒரு ஒரு நாட்டிலையுமே பார்த்தோம்னா ஒன்று வந்துட்டு நேட்டிவ் கரன்சியாக இருந்து கொண்டு தான் நிற்கும். ஸோ ரெண்டாவது வேர்டுக்குரிய அர்த்தமும் நாங்க இப்ப பார்த்துட்டோம். ஸோ மூன்றாவது விஷயத்தை இப்ப நாங்க பார்ப்போம். அதுதான் இந்த கிரிப்டோ. ரைட். இப்ப இதுதான் எல்லாருக்கும் மிக முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் ஒன்று. ஏன் இப்ப கரன்சிங்கிறதோ வியாபாரம்ங்கிறதோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்ப நாங்க என்னத்தை தெரிஞ்சு கொள்ள போறோம் அப்படின்னா இந்த கிரிப்டோ என்று சொன்னா என்ன, எல்லாரும் இந்த கிரிப்டோவை பத்தி கதைக்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, சிம்பிளான விஷயம் தான். இந்த கிரிப்டோ அப்படின்னு சொல்றது ஒரு வேர்ச்சுவல் அசட்டாக இருக்கு. ஒரு வேர்ச்சுவல் அசட். ஸோ வேர்ச்சுவல் அசட்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா எங்களுக்கு கண்ணால பார்க்கவும் இயலாது, நேரடியாக கண்ணால பார்க்கவும் இயலாது. அதே மாதிரி பிசிக்கலாக கையால தொட்டு உணரவும் முடியாது. இதுகள் தான் வேர்ச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வேர்ச்சுவல் மணிக்கு, ஒரு வேர்ச்சுவல் காசுக்கு இந்த கிரிப்டோகிராஃபி அல்கோரிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எட் ஆகிறதால, அப்ப இந்த கிரிப்டோகிராஃபி அல்கோரிதம் எங்க இருந்து வந்துக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இது வந்துட்டு வரும் பிளாக் செயின்ல இருந்து. ஸோ பிளாக் செயின் சொன்னா என்ன, பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, மற்ற விஷயங்கள் எல்லாமே நாங்க உங்களுடைய டீடைல்ட் கோர்ஸ்ல தெளிவாக பார்ப்போம். இந்த இடத்துல கிரிப்டோகிராஃபி அல்கோரிதம் அப்படிங்கிறது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில இருந்து தான் வரக்கூடிய மாதிரி வந்திருக்குது. ஸோ இந்த வேர்ச்சுவல் மணி பிளஸ் இந்த கிரிப்டோகிராஃபி அல்கோரிதம் இது ரெண்டும் சேர்றதுனால, இது ரெண்டுமே ஜாயின் ஆகிறதுனால இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்குதாம். அந்த பவர் தான் சேஃபாகவும் செக்யூராகவும் லிமிட்லெஸ்ஸாகவும் போர்டர்லெஸ்ஸாகவும் டிரான்சாக்ஷன் நடைபெறக்கூடிய இந்த சூப்பர் பவர். இப்படி ஒரு பவர் கிடைச்ச ஃபுல்லாவே சேர்த்து தான் நாங்க கிரிப்டோ அப்படின்னு சொல்றோம். ஸோ கிரிப்டோ அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு வேர்ச்சுவல் மணி கிரிப்டோகிராஃபி அல்கோரிதத்தோட சேர்ந்ததுனால அதுக்கு ஏற்பட்ட எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ், சேஃபா இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது, ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வித்தின் செகண்ட்ல அனுப்பக்கூடியது, அதே மாதிரி சில உள்ளுக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயங்களினால இது பெருமதி பெறுது. இதுதான் கிரிப்டோ அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப ஃபுல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இந்த 3 வேர்டுக்குமான அர்த்தங்கள் இப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கும். என்ன கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் அப்படின்னு சொல்றது? கிரிப்டோங்கிறது ஒரு டிஜிட்டல் அசெட். ஸோ ஒரு டிஜிட்டல் அசெட்டை, ஒரு டிஜிட்டல் நாணயத்தை, ஒரு டிஜிட்டல் அசெட்டை வாங்குறதுனாலையும் விற்கிறதுனாலையும், அப்ப யார்கிட்ட வாங்க போறோம், யார்கிட்ட விற்க போறோம், அது கரன்சி அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக்ல வந்துடும். ஓகே, வாங்குறதுனாலையும் விற்கிறதுனாலையும் ஒரு ப்ரொஃபிட்டை மேக் பண்ணி கொள்றோமாக இருந்தா இதுதான் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங்கிறது என்ன, ஒரு ப்ரொஃபிட்டை மேக் பண்றோம், அதான் எங்களுடைய எய்மாக இருக்குது. ஸோ இதுதான் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ திரும்பவும் சொல்றேன், கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கிறது என்னன்னு சொன்னா இந்த டிஜிட்டல் மணியை, இந்த டிஜிட்டல் கரன்சிகளை வாங்குவதனாலும் விற்கிறதாலையும், அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபர்களிடம் வாங்குறதாலையும் விற்கிறதுனாலையும் அதில் இருந்து ஒரு ப்ரொஃபிட்டை மேக் பண்ணி அந்த ப்ரொஃபிட்டை எங்களோட தேவைகளுக்காக நாங்கள் யூஸ் பண்ணி கொள்றமாக இருந்துச்சுன்னு சொன்னா இது வந்து கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைச்சிருக்கும் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் என்ன அப்படின்னு சொல்லி. அடுத்தது நாங்க பார்ப்போம் இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்ல இந்த பிட்காயின். ஸோ இந்த பிட்காயின் தான் மிக பிரபலமான ஒரு வெல் நவுன் கிரிப்டோ கரன்சியாக இருக்குது. ஸோ இதனால இந்த கிரிப்டோவில் பிட்காயின் அண்ட் அதுக்கு பிறகு உருவாகி இருந்த மற்றைய காயின்களையும் பார்த்து கொண்டு நாங்க போவோம். சரி, இப்போ முதலாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கிரிப்டோ கரன்சிகளோட உருவாக்கம் அல்லது இந்த கிரிப்டோ கரன்சியுடைய வரலாறு மற்றும் பரிமாணம் அப்படின்னு சொல்லி வருது. இதுல இந்த கிரிப்டோ அப்படிங்கிறது 2009 உருவாக்கப்படுகிறது. அதற்கு முதல் 2008 பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று உருவாக்கப்படுது. பிளாக் செயின் டெக்னாலஜி உருவாக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த சட்டோஷி நாகமோட்டோ அப்படின்னு சொல்லி நிக்நேம் வச்சிருக்கக்கூடிய ஒரு தனி நபரோ அல்லது ஒரு குழுவோ கொண்டு வராரு. இப்படி கொண்டு வந்த பிட்காயின் 2009 அக்டோபர் மாதம் $1 1309 பிட்காயினை வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படின்னு சொன்னா ஒரு பிட்காயினை பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட இலங்கை மதிப்பின்படி 0.08 ருபீஸாக இருந்துக்குது. அப்படின்றா ரூபாவை 10 பிரிச்சா எத்தனை வரும்? 0.1 சென்ட்ஸ் வரும், 10% வரும்.
10% 2% கழிச்சு விட்டு அவ்வளவு வரும் 0.8% வரும். ஒரு பிட்காயின் 2009ஆம் ஆண்டு 0.08% இருந்திருக்குது. ஆனா ஆஃப்டர் 16 இயர்ஸ் இன்றைக்கு வந்துட்டு 2026. ஸோ 26 சொல்லும் போது கிட்டத்தட்ட 17 வருஷம். ஒரு 17 வருஷத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 17 வருஷத்துக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா ஒரு பிட்காயினுடைய பிரைஸ் இன்றைக்கு 3 கோடி ரூபாய் போய்கிட்டு இருக்குது. 3 crores வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இப்படி 3 crores போகிறதுக்கான ரீசன் என்ன? இதுக்கு பின்னால என்ன டக் இருக்குது? இதுக்கு பின்னால என்ன விஷயம் இருக்குது? ஏன் இவ்வளவு ஃபாரினர்ஸ் வந்துட்டு இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க? $1 trillion $1 billion கம்பெனி எல்லாமே இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு நாடே வந்துட்டு கிரிப்டோவை ரிசர்வேஷன் மணியாக அனௌன்ஸ் பண்ணிடுது. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்ன? என்னதான் இருக்குது இதுக்கு பின்னால அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ஓகே, ஸோ இப்படி 2009ஆம் ஆண்டு பிட்காயின் வந்ததுக்கு பிறகு ஆஃப்டர் 2 இயர்ஸுக்கு பிறகு இனி அதர் கிரிப்டோ கரன்சிகள் வந்துட்டு உருவாக்கப்படுது. உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்ல ஒன்று வந்தாலே அதை காப்பி பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ அந்த காலத்திலையும் அப்படித்தான் இருந்திக்கிறாங்க போல. பாருங்க, கிரிப்டோ கரன்சியில முதலாவதாக உருவாக்கப்பட்ட பிட்காயின் உருவாக்கப்பட்ட பிறகு சில கிரிப்டோ கரன்சிகள் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த கிரிப்டோ கரன்சிகளை மிக முக்கியமானதுதான் இந்த லிட்காயின் இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. என்ன, லிட்காயின் தான் இரண்டாவதாக உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா 2015ஆம் ஆண்டு எத்தீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான கிரிப்டோ கரன்சி வந்துச்சு. இப்படி வந்த இந்த எத்தீரியத்துக்கு தான் மக்களிடையே அதிகமான வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. என்ன ரீசன்டா, இதுக்கு முதல் இருந்த எல்லாத்தையும் விட பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வகையில ஒரு டெக் விஷயத்தை கொண்டு வந்துச்சு. அதுதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுல உங்களுக்கு ஓன் பிளாக் செயின் இல்லை என்றாலும் பரவாயில்ல, நீங்க உங்களுக்கு தேவையான கிரிப்டோ கரன்சியை நீங்க எத்தீரியத்தோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், எத்தீரியத்தோட பிளாக் செயினை யூஸ் பண்ணி உருவாக்கி கொள்ள முடியும். அதுகள் எல்லாமே டோக்கன்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி எல்லாருமே உருவாக்கி கொள்ளலாம். ஒரு ஸ்மால் ஃபீஸை கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் ட்ரேடிங் நாலேஜ், கோடிங் நாலேஜ் இருந்த உடனே அப்படின்னு சொன்ன உடனே நிறைய ஸ்கேமர்ஸ் வந்துட்டு இந்த வேயை யூஸ் பண்ணி அதிகமாக ஸ்கேம் பண்றாங்க. அப்படி ஸ்கேம் பண்ணப்பட்டதால இந்த ஐசிஓங்கிற விஷயம் வந்துட்டு மெதுவாக பூம் ஆகிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ரெகுலேட்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துச்சு. அதாவது ரெகுலேஷன்ஸ் விதிக்கப்படுது கிரிப்டோ கரன்சிக்கு. எங்க இருந்து சொன்னா யூஎஸ் உடைய கவர்மெண்ட்ல இருந்து 2017ஆம் ஆண்டு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன சொன்னா, அதிகமான யூஎஸ் பர்சன்ஸ் வந்துட்டு மணியை லாஸ் பண்றாங்க இந்த ஒரு விஷயத்துல. ஸோ இப்படி லாஸ் பண்ணினதுனால அதிகமான கம்ப்ளைண்ட் கிடைக்குது. ஸோ கம்ப்ளைண்ட் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இந்த கிரிப்டோக்கு ரெகுலேஷன்ஸை விதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா 2018, 19, 20, 21, 22 அப்படியே வந்து 26ல நிக்குது. ஸோ இதுக்கு இடைப்பட்ட இந்த ஒரு 9 வருடங்கள் அப்படின்னு சொல்றது கிரிப்டோவுக்கு மிக 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 பாசிட்டிவான இயர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதுல ஸ்டில் எங்களுக்கு பியமாகட் இருந்தாலுமே எல்லாமே ஒரு பாசிட்டிவாகத்தான் இங்க இடத்துல நடந்துக்குது அப்படிங்கிறத நாங்க சார்ட்டை பார்த்த உடனே எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பிகாஸ் அடுத்த ஒரு புல் ரன் வரணும் என்று சொன்னா கட்டாயமாக பியமாகட் வந்து ஆகணும், ரைட்? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப 2020ஆம் ஆண்டுல என்ன நடக்குது? இந்த 2017 2020ஆம் ஆண்டுகளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா, கொரோனா வைரஸ் வந்துட்டு பரவுது. ஸோ கொரோனா வைரஸ் பரவின உடனே இந்த வேர்ல்டே வந்துட்டு ஃபுல்லாவே முடக்கப்படுது. ஸோ இப்படி முடக்கப்பட்ட இந்த வேர்ல்டுல மக்கள் அவங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யறதுக்காக கரன்சி, அதாவது காசு வந்துட்டு ஏர்ன் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஸோ காசை ஏர்ன் பண்றது எப்படி, மணி மேக் பண்றது எப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது ஆன்லைன்ல அதிகமாக தேடப்பட்ட விஷயம் தான் இந்த ஹவு டு மேக் மணி ஃப்ரம் ஆன்லைன் அப்படிங்கக்கூடிய வேர்ட், அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கக்கூடிய இந்த டைட்டில்களும் இந்த வேர்டுகளாகவும் இருந்துச்சு. ஸோ இதுல எல்லாரும் சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் ரிசல்ட் என்னன்னு சொன்னா இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங். ஸோ அதுல இருந்தான அதிகமான மக்கள் வந்து கிரிப்டோக்குள்ள வராங்க. உங்களுக்கு தெரியும், இன்டர்நெட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பீக்ல இருந்துச்சு இந்த ஒரு பெண்டமிக் உடைய காலப்பகுதியில் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்டர்நெட்டுக்குள்ள வந்த ஆக்கள்ல நிறைய பேர் கிரிப்டோவையும் லேர்ன் பண்ணி கொண்டு இருந்தாங்க, கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டும் இருந்தாங்க. ஸோ 2020ஆம் ஆண்டுல இந்த விஷயங்கள் தான் நடந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்த வருடங்கள் எல்லாமே பாசிட்டிவான இயர்ஸாக இருந்துச்சு. பிட்காயினுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்து இருந்துச்சு. பிளாக் ராக் எடுத்ததாகட்டும், அதே மாதிரி ETF இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதாகட்டும், அதே மாதிரி எத்தீரியத்தோட ETF எங்களுக்கு அப்ளை பண்ணதாகட்டும், நிறைய கண்ட்ரிகளோட பேங்க்ஸ் வந்துட்டு பிட்காயினை அக்செப்ட் பண்ணதாகட்டும். ஸோ இப்படியான நிறைய குட் நியூஸோட எங்களுக்கு அந்த ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. ஸோ $15,000 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்த அந்த பிட்காயின் $1,26,000 வரைக்குமே மேல போயிருந்துச்சு, நல்லாவே ட்ரேட் பண்ணப்பட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் நடந்ததுதான் இந்த 2020. ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு இதுல சில விஷயங்கள் வந்துட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. டெஃபி, டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ் என்னக்கூடிய விஷயமும், நான் ஃபங்க்ஷனபிள் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும்.
ஓகே, ஸோ இதில் ஃபர்தராகவும் யூனிஸ்வாப், ஏவே, கம்பவுண்ட் அப்படின்னு சொல்லியெல்லாம் சில சாப்டர்ஸ் இருக்குது. பட் எங்களுக்கு அதுகள் தேவையில்ல, அன்வான்டான விஷயங்கள். நாங்கள் அதுகளை எங்களுடைய கோர்சஸில் டீட்டெயில்டாக பார்த்துக்கொள்ளும். ஸோ இதுதான் இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய வளர்ச்சியும் வரலாறு. பார்த்தீங்களா, வளர்ச்சி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, வரலாறு 2009 உருவாக்கப்படுது. 2020 தான் மக்கள் வந்துட்டு அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. 2020க்கு பிறகு தான் மக்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி, மக்கள் அதை லேர்ன் பண்ணி, மக்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதனுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதுகளுக்கான ரீசன்களையும் பார்ப்போம். ஓகே, அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த 0.08 சென்ஸில் ட்ரேட் ஆகி கொண்டிருந்த பிட்காயினுடைய ப்ரைஸ் 3 கோடி ரூபாய்க்கு போறதுக்கு மிக முக்கியமான ரீசன் தான் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இன்ஃப்ளேஷன் விசஸ் டிஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி, இப்ப இன்ஃப்ளேஷனுங்கிறது என்ன, டிஃப்ளேஷனுங்கிறது என்ன அப்படிங்கிறத விளங்கப்படுத்துறேன். இப்ப பார்த்தோம்னு சொன்னா 2010ஆம் ஆண்டு எனக்கிட்ட ஒரு 1000 ருபீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த 1000 ருபீஸை கொண்டு போய் நான் ஃபுட் சிட்டியில இந்த ட்ரொல்லி நிறையாகவே சாமான் எடுத்துட்டு வர இயலுமா, இந்த ட்ரொல்லி நிரம்ப எனக்கு திங்ஸுகளை வந்துட்டு எடுத்துக்கொண்டு வர முடியுமா. பட் அந்த 2010ஆம் ஆண்டை பார்த்தோம்னு சொன்னா பிட்காயினுக்கு எந்த வித மதிப்பும் இல்லையா. ஒரு பிட்காயின் இருந்தா கூட எனக்கு இவ்வளவு பொருட்கள் தான் வாங்கக்கூடிய மாதிரி இருந்துக்குது. ஓகே, அடுத்த 5 வருடங்கள்ல ரெண்டுமே எப்படி மூவ் ஆகுதுன்னு சொன்னா, அடுத்த 5 வருடங்கள்ல இந்த 1000 ரூபாவை நான் அதே ஃபுட் சிட்டிக்கு கொண்டு போனேன்னு சொன்னா என்னுடைய ட்ரொல்லியில இவ்வளவு பொருட்கள் தான் மிஞ்சி கொண்டு இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா பிட்காயின்ல கொஞ்சமாக குறைவாக இருந்த பொருட்கள் கொஞ்சம் கூடிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் பார்த்தோம்னு சொன்னா இந்த பணத்தினுடைய பெருமதி அப்படின்னு சொல்றது குறைஞ்சு கடைசியில 0 ஆயிட்டு போய் நிற்குது. அப்படின்னு சொன்னா 1000 ருபீஸ் இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு ட்ரொல்லியில எடுக்கக்கூடிய பொருட்களை எடுக்க முடியாத நிலைமை கொண்டு வந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் இந்த பணம் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் அடைஞ்சு கொண்டிருக்குது, அதாவது பண வீக்கம் அடைஞ்சு கொண்டிருக்குது. ஸோ பண வீக்கம் அடைந்தால் நடக்கும் என்று சொன்னா பணத்துடைய பெருமதி குறையும். ஸோ பணத்துடைய பெருமதி குறையுது அப்படின்னு சொன்னா அந்த பணத்துக்கு பெருமதியே இல்லைன்னு சொன்னா அதுக்கு எப்படி அதிகமான பொருட்கள் கொடுக்க முடியும். ஸோ எதனால அப்படின்னா இந்த அன்லிமிட்டெட் மணி. ஸோ அன்லிமிட்டடாக பிரிண்ட் பண்ணப்படுறதுனால தான் இந்த ஒரு பிரச்சனை இந்த இடத்துல வருது. ஸோ 2010ஆம் ஆண்டுல அதிகமான பொருட்களை வாங்கின அதே 1000 ருபீஸ் 2025 வித்தின் 15 வருடங்களையே ஒரு பொருட்களை கூட வாங்க முடியாத ஒரு அளவுக்கு வந்து விடுது. என்ன ரீசன்னா இந்த இன்ஃப்ளேஷன். பட் பிட்காயினை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2010ஆம் ஆண்டுல குறைவான பொருட்களை வாங்கி கொண்டிருந்த பிட்காயின் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டெஸ்லாவுடைய ஒரு சைபர் ட்ரக்கை வந்துட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது. ஒரு பிட்காயின் இருந்தாலே போதும் எங்களுக்கு ஒரு சைபர் பேங்க் ட்ரக்கை வந்துட்டு வாங்கிலும் டெஸ்லாவுடைய கார். யோசிச்சு பாருங்க இங்க என்ன நடந்திருக்குது. எங்களுடைய காசு வருடங்கள் போக போக பெருமதி குறைஞ்சு கொண்டு போகுது. பட் பிட்காயின் அப்படிங்கக்கூடிய விஷயம் காலங்கள் போக போக பெருமதி குறையாம கூடிக்கொண்டு போய்கொண்டு இருக்குது. ஸோ இதுக்கான ரீசன்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லிமிட்டட் சப்ளை அப்படின்னு சொல்ற விஷயங்கள். இப்போ லிமிட்டட் சப்ளைங்கும் போது இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அன்லிமிட்டடாக சப்ளை இருக்கும்போது என்ன செய்யும்டா டிமாண்ட் நல்லாவே குறைவாக தான் நிற்கும். ஸோ டிமாண்ட் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட பெருமதியும் குறைவாக தான் நிற்கும், அதோட வெலுவும் குறைவாக தான் நிற்கும். பட் ஒரு விஷயம் லிமிட்டடாக இருக்குது, லிமிட்டடாக கிடைக்குது அப்படின்ற உடனேயே அதுக்கு டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக கூட ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம் வரும், அதுதான் என்னன்னு சொன்னா இந்த மக்களுடைய எண்ணிக்கை கூட்டுறது. கிரிப்டோவை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதாகவும் கிரிப்டோவை பத்தி லேர்ன் பண்ணி கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கூட்டினத்தாலையும் இந்த லிமிட்டட் சப்ளையாக இருந்த பிட்காயினுடைய பிரைஸ் அதிகமாக கூடிச்சு. ஏன்னா ஒரு சைட்ல வந்து பிட்காயின் லிமிட்டாக இருக்குது, இன்னொரு சைட் வந்து அது தேவைப்படுற ஆட்கள்கிட்ட எண்ணிக்கை கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்டாக்குக்கு பிரைஸ் கூடும். ஸோ அந்த வகையில் எங்களுக்கு பிட்காயினுக்கு காலமாக பிரைஸ் கூடிக்கொண்டு இருந்துச்சு. இது ஜஸ்ட் நாங்கள் இந்த இன்ஃப்ளேஷனையும் டிஃப்ளேஷனரையும் வச்சு கதைக்கும் போது, பணவீக்கத்தை வச்சு கதைக்கும் போது. பட் இதையும் தாண்டி இதுக்குள்ள இன்னொரு டெக்னிக்கலான விஷயம் ஒன்று இருக்குது, அதுதான் இந்த ஹால்விங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஹால்விங் என்று சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, சிம்பிளாக சொல்லணும் என்று சொன்னா இந்த பிட்காயினை மைன் பண்றவங்களுடைய பெயர் என்னன்னு சொன்னா மைனஸ் என்று சொல்லுவோம். இந்த மைனஸ் பிட்காயினை மைன் பண்ணி கொண்டிருப்பாங்க, இதுக்கு வந்து அவங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா சட்டோசி அந்த டைம்ல ப்ரோக்ராம் பண்ணும்போது அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றாரு, அதுல எப்படி அதை செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஒரு 4 வருடங்களுக்கு ஒரு முறை
இந்த கொடுக்கப்படக்கூடிய ரிவார்டின் அளவு வந்து அரைவாசியாக குறைக்கப்படணும். இப்படி அரைவாசியாக குறைக்கப்படும் போது இதை மைண்ட் பண்றவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி என்ன செய்வாங்கடா மார்க்கெட்டை விட்டு லீவ் ஆகுவாங்க. இப்படி மார்க்கெட்டை விட்டு லீவ் ஆகும்போது பிட்காயின் உருவாக்கப்படக்கூடிய அளவு அப்படின்றது குறைக்கப்படுது. ஸோ யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி லிமிட்டடாக இருக்கிற ஒன்று இப்ப என்ன நடந்துட்டுச்சுன்னா, அப்படி லிமிட்டடாக இருந்தும் அது உருவாக்கப்படக்கூடிய அந்த வேகம்ங்கிறது அல்லது உருவாக்கப்படக்கூடிய அந்த அளவு அப்படிங்கிறது குறைக்கப்படுது. இதனால இந்த பிட்காயினுடைய ஹால்விங் அப்படிங்கக்கூடிய ஒரு செயற்பாடினூடாக இந்த ஹால்விங் வந்துட்டு ஒரு 4 வருடங்களுக்கு ஒரு முறைதான் நடைபெறுமாம். ஸோ ஒரு 4 வருஷம் முடிஞ்சது பிறகு அந்த கொடுக்கப்படக்கூடிய ரிவார்ட் அரைவாசியா குறையும். திரும்ப 4 வருஷம் முடிஞ்சது பிறகு அந்த கொடுக்கப்படக்கூடிய ரிவார்ட் அரைவாசியா குறையும். இப்ப ஒரு பக்கம் இந்த மைன் பண்ற மைனஸ் உடைய சம்பளம் குறையுது, அதாவது ரிவார்ட் குறைய குறைய இந்த மைனஸ் என்ன செய்வாங்கடா, எனக்கு மைன் பண்ண இயலாது, எனக்கு சும்மா லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனிங்கை விட்டு மெதுவாக நின்றுவாங்க. இப்படி மைனிங்கை விட்டு இவங்க நிற்கும் போதுதான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பிட்காயினுடைய லிமிடெட் சப்ளை இன்னும் குறைவடைந்து பிட்காயினை வந்துட்டு ஒரு growth ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துட்டு தோன்றுது. அதாவது ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்துட்டு கூடிட்டிக்குது, அதனால பணத்துல பெறுமதி குறையுது. ஸோ அதிகமான பணம் இருந்தா தான் பிட்காயினை வாங்கணும் அப்படிங்கிற நிலைமை வருது. ரெண்டாவது, இது லிமிட்டடாக இருக்குது, மக்களுடைய சனத்தொகை கூடுது. ஸோ இதனால லிமிடெட் ஸ்டாக்குக்கு டிமாண்ட் கூட, இதனாலேயுமே பிட்காயினுடைய பிரைஸ்ல மாற்றங்கள் ஏற்படுது, கூடுது. மூன்றாவதாக தான் இந்த ஹால்விங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று. எட்டாவது, ஹால்விங்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலயே இதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு இப்படி வந்துட்டு பிரைசஸ்ல மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ ஹால்விங் நடந்ததுக்கு பிறகு பிட்காயினுடைய பிரைஸ் என்ன செய்யும்டா கூடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹால்விங்ல 2 டைப்ஸ் ஆஃப் ஹால்விங் இருக்கும், அதாவது 2 பகுதிகளாக பிரிச்சிருப்போம். ஒன்று முதலாவது பார்த்தோம் என்று சொன்னா ப்ரீ ஹால்விங் என்று சொல்லுவோம், பிறகு வந்துட்டு போஸ்ட் ஹால்விங் என்று சொல்லுவோம். ஸோ போஸ்ட் ஹால்விங் பகுதி தான் புல் மார்க்கெட்டுடைய இறுதி பகுதியாக இருக்கும். புல் மார்க்கெட்டுடைய ஆரம்ப பகுதியாக எங்களுக்கு இருக்கும் இந்த ப்ரீ ஹால்விங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காலப்பகுதி. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த ஹால்விங்குடைய இந்த ஒரு டேட்டாவை நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும், பிளாக் ரிவார்ட் வந்து எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டுக்கிட்டு வருது. அப்படின்னா 2012ஆம் ஆண்டு ஒரு மைனர் பிட்காயினை மைன் பண்ணாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் வந்து 25 இருந்திருக்கும். அப்படின்னா 25 பிட்காயின் கிடைச்சிருக்கும். அதுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டு மைன் பண்ண அதே மைனருக்கு 12.5 கிடைச்சிருக்கும். 2024ல 6.5, 2024ல 3.125. ஸோ இப்படி இது குறைக்கப்பட்டு கொண்டு போக 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 என்ன செய்யும்டா, மைனஸ்களோட அளவு நல்லாவே குறைவடையும். ஸோ மைனஸ்களோட அளவு குறைவடைய பிட்காயின் மைன் பண்ற அளவு குறைவடையும். இந்த சைட்ல ஒரு 4 வருஷத்துக்கும் பிட்காயின் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள வாரவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க இதோட பிரைஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் என்று சொல்லி. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நம்ம சில டேட்டாஸை கொண்டு வந்திருக்கிறோம். பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்னென்றால், இந்த கிரிப்டோ யூசர்ஸ் உடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு வேகமாக வளருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 2021 Q4 அப்படின்னு சொல்றது இந்த கடைசி 4 மாதங்கள்ல இதனுடைய கிரிப்டோ யூசர்ஸோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 280 மில்லியன் யூசர்ஸ்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வருடத்துக்கு பிறகு என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா வித்தின் 1 இயர்லயே எங்களுக்கு 420 மில்லியன் யூசர்ஸாக அந்த ஒரு அமௌண்ட் கூடிக்குது. ஸோ இப்படி கூடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கதைச்ச இவ்வளவு ரீசனும் தான். ஸோ இப்படி அதிகமான மக்கள் உள்ளுக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு சைட்ல பிட்காயின் பிரைஸ் வந்துட்டு அதிகரிச்சு கொண்டிருக்குது, அதாவது டிமாண்ட் கூடுறதுனால. ஒரு சைட்ல வந்து இன்ஃபிளேஷன் கூடுது, ஒரு சைட்ல வந்து இந்த டெக்னிக்கல் விஷயமான ஹால்விங் நடக்குது, அதால சப்ளை குறையுது, அதாவது ரிவார்ட் குறையுது. அதனால மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்ற இந்த சர்க்குலேட்டிங் சப்ளைங்கிற விஷயம் வந்துட்டு குறையுது. ஸோ இப்படி இவ்வளவு விஷயங்களினாலையும் தான் என்ன செஞ்சுச்சுன்னு சொன்னா பிட்காயினுடைய பிரைஸ் வந்து ஸ்கை ராக்கெட்டிங்ல போயிடுச்சு. அதாவது 0.008 ருபீஸ்ல இருந்து 3 கோடி ரூபாய்க்கு போனதுக்கான ரீசன்கள் இதுகளாக தான் இருந்துச்சு. பட் இதுல இன்னும் சில ஃபர்தரான ரீசன்ஸ் இருந்துச்சு, செக்யூரிட்டி இருந்துச்சு, டிரான்ஸ்பரண்ட் இருந்துச்சு, பிளாக்செயின் யூஸ் பண்ணப்பட்டதுக்கான ரீசன்ஸ், பிளாக்செயின் யூஸ் பண்ணப்பட்டதுக்காகவும் அந்த ரீசன் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அதிகமான பாதுகாப்புடையது ஒன்று தான் இந்த பிளாக்செயின் அப்படின்னு சொல்லக்கூடியது. உலகத்திலேயே ஹெக் பண்ண முடியாத ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஹால்விங்காக தான் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாங்கள் அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த லிமிட்டடாக இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். ஏண்டா லிமிட்டடாக இருக்கிற ஒன்றுக்கு காலப்போக்கில் எப்படியும் பிரைஸ் கூடும். ஸோ நாம இன்வெஸ்ட்மெண்ட் சொன்ன ஒன்று எங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குதுன்னு சொன்னா நாங்கள் யோசிக்கிற விஷயம் தான் இந்த
ஒரு லேண்டை வாங்கி போடுவோம் அல்லது ஒரு கோல்டை வாங்கி போடுவோம். கொஞ்சம் கோல்டை வாங்கி வச்சோம்னா கொஞ்சம் காலங்கள் போகல பிரைஸ் கூடும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்ப நம்ம இதை ரியலாவே பார்ப்போம். ஒரு ரியல் டைம்லயே பார்ப்போம் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போமே, உங்ககிட்ட 2017 ஸோ நான் இந்த சார்ட்டை வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். 2017 வந்துட்டு ஒரு 1000 ருபீஸ் இருக்குது அப்படின்னு வைப்போம். ஒரு 1000 ருபீஸ் உங்கள்ட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னு வைப்போம். இந்த 1000 ரூபாவை 2017 ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்தோம் என்று சொன்னா பிட்காயினுக்கும் கோல்டுக்கும் ஒரே பிரைஸ் தான் இந்த இடத்துல இருந்திக்குது. ஸோ இப்படி ஒரே பிரைஸ்ல இருந்த கோல்டும் பிட்காயினும் ஆஃப்டர் 16 வருடத்துக்கு பிறகு என்ன பிரைஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, அதாவது 1000 ரூபாய்க்கு கோல்டை வாங்குறீங்க. கோல்டு டோட்டல் எத்தனை பெர்சன்டேஜ் மேல போய்க்கின்றா 188% மேல போய்க்குது. அப்படின்னு சொன்னா 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1880 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குமே. 100%க்கு மேல இல்லையா உங்களுக்கு வந்திருக்குது. ஸோ 88% என்னக்குள்ள 880 ருபீஸ் வரும். அங்கால 100 சொல்றது 1000 ருபீஸ் வரும். ஸோ 1880 ருபீஸ் மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்க போகுது. அப்ப 2800 ரூபா தான் உண்மையாவே வாலெட்ல இருக்க போகுது. 1000 போட்டிருந்தா ஒரு 2800 ரூபாய் இருந்திருக்கும். பட் இதுவே நீங்க கிரிப்டோவில் மிக முக்கியமான இந்த பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் 2017ஆம் ஆண்டு அதே ஒரு 1000 ருபீஸை போட்டிருந்தால் இந்த 1000 ருபீஸ் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும்டா கிட்டத்தட்ட 9237% வளர்ச்சி அடைந்திருக்கும். அப்படி என்று சொன்னா எங்களுக்கு 1,99,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். யோசிச்சு பாருங்க. அதாவது 99,000 92,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். எங்களோட 93,000. ஸோ நாங்கள் 92,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். நாங்கள் இந்த இடத்துல 1000 ரூபாய்க்கு பிட்காயினை வாங்கியிருந்தா 1000 ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கியிருந்தா 9,237% அந்த காசு வந்துட்டு க்ரோ ஆகிருக்கும். ஸோ 92,000க்கு மேல எங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்க போகுது. ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ரெண்டுமே ஒரே விஷயம் தான். லிமிட்டடாக இருந்தாலுமே மக்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்றதுன்னு சொன்னா அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் ஆகிதோ அதுல தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப இங்க என்ன கம்ஃபர்டபுள் அப்படின்னு கேட்டா சிம்பிளா சொல்லணும்டா, இப்போ கோல்ட பாருங்களேன், அது பிசிக்கலாக இருக்குது. பட் பிட்காயின் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா டிஜிட்டலைஸ் படுத்தப்பட்டிருக்குது. டிஜிட்டல்ல தான் இருக்கும். அப்ப எந்த டைம் நினைச்சாலும் வாங்கலாம், எந்த டைம் நினைச்சாலும் செல் பண்ணலாம். எங்கட பாக்கெட்ல ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ல அல்லது ஒரு வாலெட்ல வந்துட்டு எங்களுக்கு ஈஸியாவே ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். பட் கோல்டு பிசிக்கல் ஆகிறதால அதை பாதுகாக்கிறது கஷ்டம், அதை வாங்கிட்டு வர கஷ்டம், அதை வந்துட்டு எங்களுக்கு ஹோல்டு பண்றது கஷ்டம், பயம் விழுந்துடுமோ தொலைஞ்சிடுமோ அப்படிங்கிற பயம். ஸோ இப்படியான ரீசன்னால கோல்டு அந்த இடத்துல பின்வாங்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா இதுவும் லிமிட்டட், ஓகே, இதுவும் லிமிட்டட். பட் லிமிட்டடாக இருந்தாலும் இங்கே ஒரு பொறிமுறையினூடாக அந்த லிமிட்டட் இன்னும் அரைவாசியாக குறைக்கப்படுது. ஸோ இதுலயுமே இந்த பிட்காயின் வந்துட்டு பெஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா ஹை ரிட்டர்ன். ஸோ பிட்காயின் வந்து இந்த தங்கத்தை பார்க்கிலும் அதிகமான ரிட்டர்னை கொடுத்திருக்கிறது ப்ரீவியஸான காலப்பகுதிகளிலேயே. ஸோ ப்ரீவியஸான காலப்பகுதிகளிலேயே எங்களுக்கு வந்துட்டு ஒரு அதிகமான ரிட்டர்னை கொடுத்ததால மக்கள் அதிகமாக விரும்பி இந்த பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஸோ இதுகளுமே இதுக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்குது. ஸோ நீங்க இப்ப யோசிக்கலாம், உங்களுக்கு 2017 ஒருத்தர் சொல்லி தரல இப்படி செஞ்சிருக்கேன், நீங்க இன்றைக்கு இவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் இன்றைக்கு 2026ஆம் ஆண்டுல உங்களுக்கு இதை கிளியரா சொல்றதுக்குரிய சான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன், நீங்க இதை இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஸோ ஒருத்தருக்கும் அவங்களோட விருப்பம் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் நீங்க யோசிக்கணும், உங்களோட காசுட பெருமதியை குறையாம வச்சுக்கொள்ளணும்னு சொன்னா நாங்க என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு தெளிவா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கொள்ளணும். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத சொல்லலாம். ரைட். இப்ப நாங்க பிரதானமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். நிறைய பேர் கேட்ட விஷயம் தான் இந்த ஸ்ரீலங்கால கிரிப்டோ வந்துட்டு லீகல் படுத்தப்பட்டிக்குதா அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த விஷயத்துக்கு வரணும் என்று சொன்னா முதலாவது இந்த வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய லீகலிட்டியை நாங்க விளங்கிக் கொள்ளணும். கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னா 172 நாடுகளுக்கு மேல இந்த கிரிப்டோ அப்படின்னு சொல்றது அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்குது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது, லீகலைஸ் படுத்தப்பட்டிருக்குது. பட் எங்கட நாட்டுல இதோடைய நிலை என்னன்னு சொன்னா அன்நவுன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இலங்கையில இதுக்கு வந்துட்டு சட்டம்
இலங்கையில இதுக்கு ஒரு சட்டம் வந்துட்டு உருவாக்கப்படல. இது எந்த கேட்டகரிக்குள்ள வருதுங்கிறது கூட தெரியாம இருக்குது. ஸோ இலங்கையில இது வந்துட்டு ஒரு அன்னவுன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்னவுன் சொல்றது என்னன்னா இலங்கையில லீகலும் இல்ல. அப்ப அதுக்காக இல்லீகலான்னு கேட்டா இல்ல. இலங்கையில இல்லீகலும் இல்ல. இலங்கையில பிட்காயினோ கிரிப்டோ கரன்சிகளோ இல்லீகலும் இல்ல. கிரிப்டோ கரன்சிகளோ பிட்காயின்களோ இலங்கையில லீகலும் இல்ல. இங்க இது லீகலைஸ்ட் படுத்தப்படவில்லை. அப்படி என்று சொன்னா இதுக்கான இதுக்கான சட்டம் அப்படிங்கிறது இலங்கையில இல்ல. மேபி ஃபியூச்சர்ல வரலாம். அந்த டைம்ல இதுகள் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் அதுக்கான வரி வந்துட்டு விதிக்கப்படலாம். ஸோ யோசிச்சு பாருங்க, உலகத்துல கிட்டத்தட்ட 172 நாடுகளுக்கு மேல இந்த பிட்காயினை அக்செப்ட் பண்ணுது, இந்த கிரிப்டோவை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளுது. அப்ப இதுக்குள்ள என்ன இருக்குது? சம்திங் ஏதோ ஒன்று இல்லாம எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அப்படித்தானே? ஸோ எவ்வளவுக்கு பவர்ஃபுல்லான, எவ்வளவுக்கு எல்லாராலுமே வேண்டப்படக்கூடிய, எல்லாராலையுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாருங்க இந்த கிரிப்டோ, இந்த பிட்காயின் அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம தான் இன்னுமே தெரியாம அன்னோன் அறிந்து கொண்டு வெளியில மற்றவங்க பேசக்கூடியதை கேட்டுக்கொண்டு இது ஸ்கேம் அல்லது இதுல நாங்க லொஸ் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்க ஸ்டில் வந்து நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஸோ சரியா ப்ராப்பரா நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுல மாஸ்டர் ஆகினீங்கன்னா ஒரு லைஃப் டைமுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்ல நீங்க வளர்ந்து கொள்ளலாம். ஸோ ப்ராப்பர் லேர்னிங் இருந்தாலே போதும் வந்துட்டு உங்களுக்கு இதில் சக்ஸஸ் அடைஞ்சு கொள்றதுக்கு. ஸோ ப்ராப்பராக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு சொன்னால் கட்டாயமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான மென்டர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். ரைட். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அடுத்த ஸ்லைடு போவோம். இது வந்துட்டு எல்லாரும் கேட்ட விஷயம். இந்த ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்ன, அந்த ட்ரேடிங் டைப்ஸ் வந்துட்டு எது எங்களுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ பிரதானமாக பார்த்தோம்னு சொன்னால் ட்ரேடிங்ல 4-5 டைப்ஸ் இருக்குது. பட் பிரதானமாக 2 டைப் தான் இருக்குது. முதலாவதாக பார்த்தோம்னு சொன்னால் ஸ்பாட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவதாக ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பாட் ட்ரேடிங்கிறது என்ன, ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது என்னன்னு சொல்லி அடுத்த ஒரு ஸ்லைட்ல பார்ப்போம். அண்ட் இந்த கிரிப்டோ ட்ரேடிங்கை நம்ம பண்ணணும்னு சொன்னா முதலாவதாக நாங்க டெக்னிக்கல்ங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ஆல்சோ ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 விஷயங்களும் தெரிஞ்சிருந்தால் மாத்திரம்தான் கிரிப்டோவில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடர் ஆக முடியும். என்ன ரீசன்டா வாங்குறோம் விற்கிறோம் அப்படின்ட்டு இல்லாம எங்க வாங்குறோம், எப்ப விற்க போறோம், என்னத்துக்காக வாங்குறோம், எந்த பிரைஸ் டார்கெட் பண்ண போறோம், இதுக்கு பின்னால என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தேடி அறிஞ்சு அனலைஸ் பண்றதுதான் ஃபண்டமெண்டல் என்று சொல்லுவோம். அண்ட் எந்த சப்போர்ட்ல வாங்க போறோம், எந்த ரெசிஸ்டன்ஸ்ல செல் பண்ண போறோம், என்ன என்ட்ரி மோடில் யூஸ் பண்ண போறோம், என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாவிக்க போறோம், இப்படிங்கிறத லேர்ன் பண்ணக்கூடியதான் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே அட்வான்ஸ் செஷன்களுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அட்வான்ஸாக லேர்ன் பண்ணி கொள்வீங்க. ஸோ இப்போ நம்ம ஷார்ட் அண்ட் குயிக்கா ஸ்பாட் ட்ரேடிங் என்று சொன்னா என்ன, ஃபியூச்சர் ட்ரேடிங் என்று சொன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்பாட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றது சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா நான் அழகா சொல்றேன் விளங்குற மாதிரி. உங்கள்ட்ட $100 இருக்குது, $100 இருக்குது. நீங்க ஒரு பிட்காயினை வாங்குறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு பிட்காயினை வாங்கிட்டு வரலாம். ஏன், $100 இருக்குது உங்கள்ட்ட, ஒரு பிட்காயினுமே $100 தான். ஸோ பை ஃபார் $100 உங்களுக்கு ஒரு பிட்காயின் கிடைக்குது. இப்போ உங்களோட அனலைஸ் படி ஒரு பிட்காயின் நாளைக்கு வந்துட்டு டுமாரோ என்ன செய்யுதுன்னு சொன்னா 150 மாறுது, $150 மாறுது. இப்போ நீங்க என்ன செய்றீங்க, அதே ஒரு பிட்காயினை கொண்டு போய் $150 வித்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்ப $150 மைனஸ் வாங்கின பிரைஸ் $100, இப்போ உங்களுக்கு $50 ப்ராஃபிட் கிடைச்சிட்டு. இது நோமலா எல்லாரும் செய்யக்கூடிய விஷயங்கள். இதுதான் வியாபாரம் அப்படின்னு சொல்றது. இப்படித்தானே எல்லாரும் வியாபாரம் செய்வாங்க. குறைஞ்ச விலைக்கு வாங்குவாங்க, கூடின விலைக்கு விற்பாங்க, இதுல இருந்து ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணி கொள்ளுவாங்க. சரியா? பட் இப்ப ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பார்ப்போம். இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது தான் மிக முக்கியம். நிறைய பேர் ட்ராப் பண்ணப்படுறது இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்னால. அதாவது நிறைய பேர் வந்துட்டு லொஸ் ஆகுறது இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்னால. ஏனென்றா பிஹைண்ட் த சீன்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத டோட்டலா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாம இந்த ஒரு ட்ரேடிங்கை சூஸ் பண்றதுதான் அதுக்கான காரணம். ஸோ நம்ம இன்றைக்கு பார்ப்போம் இதை கொஞ்சம் டீட்டெயில்டா. இப்போ ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது என்னன்னு சொன்னா உங்கள்கிட்ட அதே $100 தான் இருக்குது. ஆனா உங்களுக்கு 10 பிட்காயின்களை வாங்குறதுக்கு விருப்பம். ஏன் நீங்க 10 பிட்காயின்களை வாங்குறதுக்கு விருப்பப்படுறீங்கன்னா ஒரு பிட்காயினை வாங்கி செல் பண்ணினதால $50 வந்துச்சு.
ஸோ நான் 10 பிட்காயின்களை வாங்கி செல் பண்ணேன்னு சொன்னா $500 எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. எஸ், $500 வரும். இப்ப இந்த 10 பிட்காயினை வாங்குறதுக்கான காசு டோட்டலா எவ்வளவு வருதுன்னு பார்த்தா $1000 வருது. ஸோ $1000 தேவை. ஆனா உங்ககிட்ட இருக்குது இந்த $100 தான். அப்ப $100 இருக்குது, $1000 தேவை அப்படின்னு கொள்ள பைனான்ஸ் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுக்கும். அதுதான் லிவரேஜிங் அப்படின்னு சொல்றேன். லிவரேஜ் என்று சொல்றேன். இப்ப லிவரேஜ்ங்கிறதுடைய கருத்து என்னன்னு சொன்னா, அர்த்தம் என்னன்னா, நீங்க எவ்வளவு டாலர் வச்சுக்கிறீங்களோ அதை எந்த லிவரேஜால பெருக்கி விடுறீங்களோ அது அந்த உங்களுக்கு தேவையான ஒரு காசை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ உங்கள்ட்ட $10 இருக்குது, நீங்க 30x லிவரேஜால பெருக்கினீங்கன்னா இது வந்து $300 மாறிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க நம்மள்ட்ட $100 கையில் இருக்குது, தேவை $1000. ஸோ 10x பெருக்கி விட்டா எனக்கு $1000 வந்துடும். மிச்சமா இருக்கக்கூடிய $900 வந்துட்டு பைனான்ஸ்ல இருந்து கடன் வாங்குவோம் நாங்க. ரைட், ஓகே. இப்ப இந்த $1000 கொண்டு போய் இங்க வந்து வாங்கினோம்னா எனக்கு டோட்டலா 10 பிட்காயின் கிடைக்கும். இப்ப 10 பிட்காயின் இருக்குது, ஒன்றை $150 போட்டு போயிட்டு செல் பண்றேன்னு சொன்னா டோட்டலா நான் செல் பண்ணிக்க போறேன் $1500. $1500. $1500 செல் பண்ணின இவ்வளவு பிட்காயின்களையும் நம்ம ப்ராஃபிட்டை பார்த்தோம்னு சொன்னா 1500 மைனஸ் 1000 $500 ப்ராஃபிட். அப்படின்னா எங்கட மார்ஜின் கூட இருந்தா அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ ஸ்பாட் ட்ரேடிங்ல மார்ஜின் கூட இல்லாதால ப்ராஃபிட் கிடைக்கல. அப்ப ப்ராஃபிட்டை அதிகமாக டார்கெட் பண்ணி ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும்ங்கிறத டார்கெட் பண்ணி அடுத்த கையில இருந்த ரிஸ்க்குங்கிற விஷயத்த மறந்துட்டுறாங்க. ரிவார்டுங்கிற விஷயம் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு விளங்குது. ஸோ இதுதான் ரீசன் இங்க ஃபியூச்சர் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணி ஃபியூச்சர் ட்ரேடிங்ல அதிகமான பேர் லொஸ் பண்றதுக்கு. ரைட், இப்போ இதுல என்ன இருக்குது லொஸ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டா, எஸ், இங்க தான் இருக்குது ட்விஸ்ட். என்னண்டா, இது $900 லொஸ் ஆகிறதுக்கு பைனான்ஸ் விட மாட்டா. அப்படின்னா கூட இந்த $150, இந்த $100 எப்ப லொஸ் ஆகுதோ அந்த டைம்ல இந்த ட்ரேடிங் பொசிஷன் நீங்க நினைக்காமலேயே நீங்க செய்யாமலேயே அது க்ளோஸ் பண்ணப்படும். அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல பாருங்க, ஸ்பாட் ட்ரேடிங்ல நீங்க நினைக்கிற டைம் செல் பண்ணலாம். நீங்க இன்றைக்கு வாங்குறீங்க, இன்றைக்கு பிரைஸ் கூடல, நாளைக்கும் கூடல, நாளை அன்றைக்கும் கூடல, சரி ஒரு கிழமைக்கு பிறகும் கூடல, ஓகே, நீங்க வச்சு கொண்டிருந்து பொறுமையா ஒரு கிழமைக்கு பிறகு ஒரு 10 நாளோ 12 நாளோ ஆகினத்து பிறகு செய்யலாம், செல் பண்ணலாம். ஆனா ஃபியூச்சர் ட்ரேடிங்ல அப்படி நீங்க நினைச்ச டைமுக்கெல்லாம் செல் பண்ண இயலாது. நினைச்ச டைமுக்கெல்லாம் செல் பண்ணவும் இயலாது. நினைச்ச டைமுக்கு நீங்க ப்ராஃபிட்டும் எடுக்க இயலாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அங்கதான் இந்த $900 தந்த பைனான்ஸுக்கு அதிகமான உரிமைகள் போய்விடும். ஸோ இங்க உங்களுக்கு $900 தரப்படக்குள்ளேயே உங்களுக்கு லிக்விடேஷன் பிரைஸ் என்று சொல்லி ஒரு பிரைஸோட தான் தருவாரு. ஸோ இது ரிலேட்டடா நீங்க இன்னும் லேர்ன் பண்ணணும், கொஞ்சம் டீப்பா இந்த விஷயம் போகும். ஸோ ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங், ரெண்டு ட்ரேடிங்ஸும் இருக்குது கிரிப்டோ ட்ரேடிங்ல. இதுல பிகினர்ஸுக்கு சேஃபஸ்டான நல்ல வே என்று சொன்னா அது ஸ்பாட் ட்ரேடிங்கை தான் நான் வந்துட்டு பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெயின் பண்ணதுக்கு பிறகு வந்துட்டு செஞ்சு கொள்ளலாம். ஆனா இப்பவே ஃபியூச்சர் ட்ரேடிங்குள்ள போக போறோம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான். ரைட், ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கும் நீங்க என்ன டைப் ஆஃப் ட்ரேடராக போகணும் அல்லது என்ன டைப் ட்ரேடர் நீங்க வந்துட்டு பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்பாட் ட்ரேடிங்கும் ஃபியூச்சர் ட்ரேடிங்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான். ஸ்பாட் ட்ரேடிங்கிறது உங்களோட சொந்த காசுக்கு வாங்கி உங்களோட சொந்த வாலெட்ல நீங்க வச்சு நீங்க நினைக்கிற டைமுக்கு வித்து நீங்க நினைக்கிற ப்ராஃபிட் எடுக்கிறது. ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது உங்களோட வாலெட்லயும் இருக்காது, உங்களோட காசு சின்ன ஒரு தொகையா இருக்கும், பைனான்ஸோட காசு பெரிய தொகையா இருக்கும், பைனான்ஸுக்கு அதிகமான உரிமைகள் இருக்கும், பைனான்ஸோட $900 மாதிரி லொஸ் பண்ண விடாது. உங்களோட $100 லொஸ் பண்றதுக்குரிய சான்ஸ் வந்துச்சுன்னா அதை உங்களை லொஸ் பண்ண விட்டுட்டு அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடும். அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிற ஈவெண்ட்டை தான் நாங்க சொல்லுவோம் லிக்விடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஸோ இவ்வளவு விஷயம் தான் இந்த ஸ்பாட் ட்ரேடிங் அண்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங் விளையக்கூடிய விடயங்கள். ஓகே, இப்ப நாங்கள் அடுத்த ஸ்லைடு போவோம். ஆல்மோஸ்ட் முடிய போகுது. விவாதம் சொன்னா அடிக்கடி நீங்க கேட்குற விஷயம் தான் இந்த 1 lakh மந்த்லி ஏர்ன் பண்ணலாமா, அது வந்து பாசிபிளா அப்படின்னு சொல்லி. எஸ், மந்த்லி 1 lakh வந்துட்டு நீங்க ஏர்ன் பண்ணையிலும் அது பாசிபிள் ஆன ஒரு விஷயமும் தான். இப்போ நான் இதுக்கான சிம்பிள் பிளான் ஒன்று சொல்றேன். இந்த பிளானுடைய நேம் என்னன்னு சொன்னா அல்லது இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் என்னன்னு சொன்னா ஸ்னோ பால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது ஒரு ஒரு பனிக்கட்டி மலையிலிருந்து ஒரு ஸ்னோ வந்துட்டு உருட்டி விட்டோம்டா கீழே வரக்குள்ள பெரிய ஒரு ஸ்னோ போலா வருமா, ஸ்னோ போல் எஃபெக்ட்னு சொல்றது. ஸோ இதுதான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. சின்னதாக ப்ராஃபிட்டை சேகரிச்சு சின்னதா நீங்க ப்ராஃபிட் எடுத்து எண்ட் ஆஃப் த மந்த்ல பெரிய ஒரு ப்ராஃபிட்டை நீங்க கெயின் பண்ண போறீங்க. பெரிய ஒரு ப்ராஃபிட்டை நீங்க கெயின் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். ரைட். இப்போ பாப்போம், உங்கள்ட்ட $150 இருக்குது. இது ஃபியூச்சர் ட்ரேடிங் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றதுக்கு $150 இருக்குது. ஒரு ட்ரேட்ல $12 நீங்க மார்ஜின் வைக்கிறீங்க. $12 மார்ஜின் வச்சு அப்படின்னு சொன்னா 12 தர 20x லிவரேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா தர 20 அப்படின்னு போகும். ஸோ 12 நீங்க 20ஆல பெருக்கும் போது உங்களுக்கு 240 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரும். அப்ப இந்த 240ங்கிறதான் இப்போ உங்களோட ஆக்சுவலான பிரைஸ் டாலர்ஸ், கையில் இருக்கக்கூடிய டாலர்ஸ், அந்த ட்ரேட் பண்ணக்கூடிய டாலர்ஸ். ஸோ இப்படி $240 வரும்போது நீங்க பண்ணக்கூடிய ஒரு ட்ரேட்ல நீங்க எவ்வளவு டார்கெட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா 30% டார்கெட் பண்ணுவீங்க. அப்ப 12 நாங்க $20 பெருக்கி $20 பெருக்கி விடுறோம். 12x லிவரேஜ் எங்களுக்கு $240 வருது. $240க்கு நாங்க 30% படி ப்ராஃபிட் பார்க்கிறோம். 30% படி ப்ராஃபிட் பார்க்கும்போது எங்களுக்கு வரும் 72. ஸோ அதை நாங்க 20ஆல பிரிப்போம். ஸோ நம்ம அது டோட்டலாவே இங்க இருந்து 30ஆல பார்க்கறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா $3.6 ப்ராஃபிட் வரும். சொன்ன விளையாச்சா $12க்கு 30% உங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. ஸோ 30% என்று சொல்றது $3.6. சரியா? அப்ப 12க்கு 30% $3.6. அப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த 30%ங்கிறது நல்ல பெரிய ஒரு மூவாக இருக்குமே, ஸோ ஃபைன் பண்றது கஷ்டமே அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை. நீங்க இங்க லிவரேஜ் யூஸ் பண்ணும்போது இந்த லிவரேஜால இந்த பெர்சன்டேஜ்ங்கிறது பிரிவாடும். ஸோ 30 20ஆல எங்களுக்கு பிரிச்சு விட போகல. எங்களுக்கு என்ன அமௌண்ட் வரப்போகுது? 30 20ஆல பிரிச்சோம் என்று சொன்னா 1.5 சைபர் வெட்டி விடுங்க. 3 2ஆல பிரிச்சுக்கிட்டா 1.5 வருது. ஸோ 1.5% ஸ்பாட் ட்ரேடிங்ல அப்பாகினா போதும், நீங்க இந்த ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்ல இந்த ப்ராஃபிட்ண்டா ஒரு நாளைக்கு 3 ரேட் பண்ணி 3 ரேட்ல $10.5 ப்ராஃபிட் வரும். 10.5 30 நாளைக்கு பெருக்கி விட்டீங்க அப்படின்னு சொன்னா $315 வரப்போது. $315 × 310 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 1 lakh அப்படிங்கிறது பாசிபிள் ஆகுது. இப்ப இதுல எல்லாரும் எல்லா நாளும் ட்ரேட் பண்ணி வின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. அப்ப நாங்க என்ன செய்வோம்? ஒரு கொஞ்சம் டாலர்ஸை வந்துட்டு கழிச்சு விடுவோம். ரைட். ஒரு $15 நீங்க லொஸ் பண்றீங்கன்னு வைங்களேன். ரைட். $15 லொஸ் பண்ணாலும் ஸ்டில் உங்கள்ட்ட $300 இருக்குது. 300 தர 310 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 92,000 கிட்ட நீங்க ஏர்ன் பண்ணலாம். அப்ப 1 lakh அப்படிங்கிறது பாசிபிளான ஒரு விஷயம் தான். எப்ப ரைட் நாலேஜ், ப்ராப்பர் கைடன்ஸ், சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்து ட்ரேட் பண்ணினால் இதுவும் பாசிபிள் தான் அப்படிங்கிறத விஷயம். ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ இப்படி ஏர்ன் பண்ணதுக்கான சில ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு காட்டி வேண்டிய. இது நிறைய சேலஞ்சஸ் பண்ணியிருந்தோம். எல்லாமே லைவா என்னுடைய பைனான்ஸ் உடைய ப்ரொஃபைல் இருக்குது. நீங்க போயிட்டு எந்த டைம் வேணும்னாலும் விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கூட நீங்க போயிட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் ஒரு சேலஞ்சாகவே பண்ணியிருந்தோம். 13 நாள்ல $10 வச்சு $50 மேக் பண்ணினது. ஸோ இப்படி நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். பட் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? சரியா லேர்ன் பண்ணி கொள்ளணும். சரி, இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சிலபஸ் இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு வெபினார் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வெபினார்ல நாங்க கிளியர் பண்ணி வச்சிருப்போம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த கோர்ஸை டோட்டலா லேர்ன் பண்ண போறோம். ஏன்? இப்போ நீங்கள் நிறைய பேர் நியூ இயரில் நியூ ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்க. நியூ ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும், நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நான் இந்த மந்த்தில் இந்த ஒரு இயரில் இவ்வளோ சரி ஏர்ன் பண்ணணும், ஸோ இதுக்கு நான் இந்தந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி. பட் எல்லாரோட ரெசல்யூஷனுமே February மந்த் ஆகலையோ மார்ச் மந்த் ஆகலையோ மறந்துடும். பட் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவ் இருக்குது. நான் இந்த கோர்ஸை டோட்டலா ஃபினிஷ் பண்ணணும், இதை நான் படிச்சு இதுல இருந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ஆஃபர் பண்றேன் என்னன்னு சொன்னா இந்த டோட்டல் கோர்ஸை படிக்கிறது பெட்டராக இருக்கும். ரைட். ஸோ இப்படி டோட்டல் கோர்ஸை நீங்க படிக்க போறீங்கன்னு சொன்னா நம்மளுடைய சிலபஸை நாங்க முதல்ல பார்த்துட்டு வருவோம். ஸோ சிலபஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதலாவதாக பேசிக் லெவல் அப்படின்னு சொல்லி வரும். அதாவது இந்த கோர்ஸை நாங்க என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா டோட்டலாகவே 3 மொடியூல்களாக பிரிச்சுக்கிறோம்.
பிளஸ் ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆன இந்த எஸ்எம்சி அப்படிங்கக்கூடிய ஒரு பாடையுமே நாங்கள் இதில் எட் பண்ணிக்கிறோம். ஸோ முதலாவது பேசிக் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பேசிக் லெவலில் நீங்கள் இன்ட்ரடக்ஷன் டு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயத்தை படிப்பீங்க. அப்புறம் பாப்புலர் கிரிப்டோ கரன்சிஸ், வாலட் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ், இதுக்குள்ள வாலட் கிரியேட் பண்ணுறது எப்படி, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எட் பண்ணுறது எப்படி, ஏர்ன் பண்ணக்கூடிய காசை வித்ட்ரோ பண்ணிக்கொள்றது எப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்கள் இதுக்குள்ள டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணி கொள்ளுவீங்க. அதே மாதிரி ஒரு கிரிப்டோ அப்படின்றா என்ன அப்படின்னு தெரியாத நபர் கூட கிரிப்டோங்கிறதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டு அதில் ஃபுல் நாலேஜ் நீங்க ஒரு ஃபண்டமெண்டல் கிரிப்டோவுடைய ஃபண்டமெண்டலை நீங்க இந்த ஒரு பேசிக் லெவல்ல இருந்து எடுத்துக்கொள்வீங்க. அதே பிறகு இன்டர்மீடியட் லெவல்னு சொல்லி ஒரு லெவல் வரும். இந்த இன்டர்மீடியட் லெவல்ல மார்க்கெட்டை நாங்க அனலைஸ் பண்ணுவோம். பியர் மார்க்கெட் என்ன, புல் மார்க்கெட் அப்படின்னு சொன்னா என்ன, இன்ட்ரடக்ஷன் டு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பார்ப்போம். அதாவது ட்ரேடிங் உடைய டைப்ஸ், ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங், காப்பி ரேடிங், ஆர்பிட்ரேஜ், ஸ்டேக்கிங், எல்ட் ஃபார்மிங், காப்பி ரேடிங், ஐசிஓ, ஐஇஓ இப்படின்ற டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கை பார்த்துட்டு மிக முக்கியமான இந்த ஸ்பாட் ட்ரேடிங்கையும் ஃபியூச்சர் ட்ரேடிங்கையும் பார்த்து அதை நேரத்தின் அடிப்படையில் நாங்கள் பிரித்து, டியூரேஷன் அடிப்படையில் பிரித்து ஸ்கேல்பிங், டே ரேடிங், இன்ட்ராடே ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் என்றெல்லாம் பிரித்து விடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் டெக்னிக்கலுடைய விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முதல்லவே இந்த ஃபண்டமெண்டல் என்று சொல்லி ஒரு ஸ்டார்ட் ஆகிடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் மிக முக்கியமானதாக இருக்கும். ஸோ அது ரெண்டுமே இந்த இன்டர்மீடியட்ல ஜஸ்ட் பிகினிங்காக ஸ்டார்ட் ஆகும். இதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் வந்துட்டு எங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். அதுக்குள்ள இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஆசிலேட்டர்ஸ் படிப்போம், சார்ட் பட்டன்ஸ் படிப்போம். டோட்டலாக 2 டைப்ஸ் ஆஃப் சார்ட் படிப்போம், கண்டினியூஸ் பட்டன், ரிவர்சல் பட்டன் என்று சொல்லி, ஜப்பானிஸ் கேண்டில் ஸ்டிக் என்று சொல்லி படிப்போம். இதில் 1 கேண்டில், சிங்கிள் கேண்டில், 3 கேண்டில் சொல்லி படிப்பீங்க. ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளாஸஸ் எங்களுடைய கோர்சஸ்ல அதிகமான பேர் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஏனென்றா நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் 6 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜினூடாக ஷேர் பண்ணி கொள்வேன். அடுத்து பார்த்தோம்னா சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங் அப்படிங்கக்கூடிய கிளாஸாக இருக்கும். சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னு சொல்ல போகல, நான் அந்த ஆல்ரெடி சொன்ன ஒரு ரீசன் இருந்துச்சு, பிகினர் ட்ரேடர்ஸ் அதிகமாக மணி லாஸ் பண்ணுறது. அவங்க இந்த சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங்கில் மாஸ்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த எமோஷன்ஸை சரியாக கண்ட்ரோல் பண்ணி கொள்ளுவாங்க. அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபைனலி கிரியேட்டிங் ட்ரேடிங் பிளான். இது மிக முக்கியமான விஷயம் உண்டு. என்னென்னா நாங்கள் இந்த இடத்துல இந்த ஜஸ்ட் கோர்ஸ்களையும் தியரிகளையும் தந்துட்டு உங்களுக்கு முடிக்க போகிறதில்ல. இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராக்டிசஸ் நடக்கும், எக்ஸாம்ஸ் நடக்கும், டாஸ்க் நடக்கும். இதெல்லாம் நடந்து நீங்கள் ஒரு உங்களுக்கான ட்ரேடிங் பிளானோட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டு எங்கள்கிட்ட வருவீங்க. ஸோ நாங்கள் அதுகளை வந்து டிஸ்கஸ் பண்ணோம், உங்களோட பிஃபோர் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் நீங்கள் இது இப்போ கொண்டு வந்துருக்கக்கூடிய ட்ரேடிங் பிளானுக்கும் எப்படி இருக்குது, இது உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸை நாங்கள் பர்சனலாகவே தந்து கொள்வோம். இந்த கைடன்ஸுக்கு பிறகு தான் நீங்கள் லைவாக உங்களுடைய காசை போட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எஸ்எம்சி அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வரும், அட்வான்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த அட்வான்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸில் நாங்கள் வந்துட்டு 16 விஷயங்கள் பார்ப்போம். மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் பார்ப்போம், இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம், மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹை லோ மார்க்கெட் ட்ரெண்ட், இன்டியூஸ்மெண்ட், ஃபேர் வேல்யூ கேப், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ், ஆர்டர் ஃப்ளோ, ஆர்டர் பிளாக், காயின் ஓபி, இன்ஜினியரிங் லிக்விடிட்டி, ப்ரீமியம் லெவல், இப்படியான எல்லா அட்வான்ஸ் லெவல்களையும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இவ்வளவு விஷயங்களையும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மென்டோர் இருந்து, இப்படி பெஸ்டான ஒரு அகாடமியிலிருந்து ஒரு நியூ இயர் ரிசொல்யூஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளவு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் 30,000. ஏண்டா 50,000ல கொடுத்துக்கிட்டு இருந்த கோர்ஸை நாங்கள் லாஸ்ட் டிசம்பர் மந்த்ல நல்லாவே ப்ரைஸை குறைச்சி கொடுத்துருந்தோம். என்ன ரீசனுக்காக அப்படின்னா, எங்களுக்கு தெரியும் டிசம்பர் மந்த் எங்களுடைய நாட்டில் என்ன நடந்துருந்துச்சு, ஒரு ஃப்ளட் ஏற்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டிட்வா புயலால் நிறைய சேதங்கள். ஸோ நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் லாஸ்ட் மந்த் கொடுத்துருந்தோம். எஸ், அந்த டைமில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அடுத்த வருடம் இந்த கோர்ஸ் வந்து 35,000 ருபீஸுக்கு தான் நாங்கள் கொடுக்கறதுக்கு ஐடியா பண்ணிக்கிறோம். பட் இந்த மாதமும் நியூ இயர் அப்படிங்கிறதால நிறைய பேர் நியூ ரிசொல்யூஷன்ஸ் எடுத்துருப்பாங்க, நிறைய பேர் லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சுப்பாங்க, ஏதாவது ஒன்று ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும்னு நினைச்சுப்பாங்க, ஏதோ ஒரு புது விஷயம் செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த ஒரு ப்ரைஸ் அப்படிங்கிறது வரப்பிரதாசமாக இருக்கும். ஸோ இந்த 30,000 ருபீஸ் அப்படிங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு காசு நாங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய வெலுவுக்கு. ரைட், இப்போ இந்த 30,000 வந்துட்டு நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட்லையும் பே பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஒன் டைமில் தான் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லல, நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்லையுமே பே பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால்
ஃபர்ஸ்ட் வந்து 5000 நீங்க பே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வீக்ல 5000 பே பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளலாம். ரெண்டாவது செகண்ட் வீக்ல வந்து ஒரு 15,000 15,000 நீங்க கொடுத்து கொள்ளலாம். மூன்றாவது கிழமை வந்து நீங்க ஒரு 10,000 கொடுத்து உங்களுடைய ஃபுல் பேமெண்ட்டையுமே கம்ப்ளீட் பண்ணி கொள்ளலாம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா லெசன் ஷெட்யூல பார்ப்போம். ஸோ லெசன் ஷெட்யூல் உங்களுக்கு எப்போ கிளாஸஸ் நடக்கும்னு சொன்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்துட்டு உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 8ல இருந்து 9 வரைக்குமாக உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். அப்ப 50,000 அப்படிங்கிறது 50,000ல இருந்து பார்த்தோம் அப்படி சொன்னா கிட்டத்தட்ட 40% ஆஃபர்ல தான் உங்களுக்கு இந்த பிரைஸ் வந்துட்டு தரப்படுது. இந்த கோர்சஸ் வந்துட்டு தரப்படுது. ஸோ யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாததும் உங்களுடைய சான்ஸ். பட் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு நியூ இயர்ல நியூ ஸ்கில்ல லேர்ன் பண்ணி இந்த இயர் எண்ட் ஆகிறதுக்குள்ள நல்ல ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நீங்க மேக் பண்ணி கொள்ளலாம் இந்த ஒரு ட்ரேடிங் ஃபீல்ட்ல இருந்து. ஸோ இப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சிம்பிள். நீங்க இப்ப இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்பர்ல மெசேஜ் பண்ணி உங்களுடைய நேமை வந்து முதலாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஆஃபர் வந்துட்டு எல்லாருக்குமாகவும் இருக்காது. சில குறிப்பிட்ட எண்ணிக்கை வரைக்கும் தான் நிற்கும். ஸோ உங்களுடைய பெயரும் இந்த ஒரு எண்ணிக்கைக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அதை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பேமெண்ட்டை நீங்க பே பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம கோர்சஸ்ல சந்திக்கலாம். வேற லெவலா டீப்பா லேர்ன் பண்ணி படிக்கலாம். சரிதானே? ஓகே. ஸோ உங்களுக்கு எதுவும் ஃபர்தரா கேள்விகள் கொஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு அதை ஃபர்தரா எக்ஸ்பிளனேஷன் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ.